வணக்கம் அமிகோஸ். கண்டினியூஸா வந்து இப்போ வீடியோஸ் இறக்கிட்டு இருக்கோம். வி ஆர் இன் ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலி. ஸோ வந்து நாங்க வந்து மாலிவுட் டைம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்க முன்னாடியே நாங்க பேசுறதுனால வி ஆல் லைக் த ஃபிலிம். ரொம்ப பிடிச்சது. அபினவ் சுந்தர் நாயக்கோடைய ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ். நாங்க ரெக்கார்டிங் போடாட்டியும் முன்னாடி அந்த படத்தை பத்தி எல்லாம் நாங்க கிளப் ஹவுஸ்ல இன் ஜென்ரல்லாம் நாங்க பேசியிருக்கோம். ஹீஸ் அ குட் டைரக்டர். இந்த படம் வந்தப்போ நான் தியேட்டருக்கு போக முடியல ஃபார் சம் ரீசன்ஸ். ஆனா வந்து எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்தது. பிகாஸ் இட் இஸ் அபவுட் ஃபில்ம் அபவுட் ஃபில்ம் மேக்கர். ஸோ எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரோட கதை, அதாவது படத்துக்குள்ள படம் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இந்த 8.5 மாதிரி எனக்கு நிறைய படம் இருக்கு. 8.5 டக்குன்னு மைண்ட்ல வந்ததுனால சொல்றேன். நிறைய படம் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ சென்டிமெண்டல் வேல்யூ சென்டிமெண்டல் வேல்யூ சொல்லலாம். நான் தமிழ்லயே கூட சொல்றேன். ஜிகர்தண்டா கூட ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட், நாட் செகண்ட் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி அங்கங்க எனக்கு இந்த பிலிம் பத்தின பிலிம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு பிலிம் பத்தி இல்ல, பட் ஒரு பிலிம் மேக்கர் பத்தி. ஸோ எனக்கு என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு ரொம்ப சரி, எனக்கு இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து படங்கள் பார்த்து வளர்றான். அவன் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக என்னென்ன பண்றான், அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் தான் பேஸ் லைன். அதுதான் எனக்கு இத்தனை நாள்ல வந்து ஏன் வந்து ஒரு சவுத்துல இல்ல ஒரு தமிழ்ல ஸ்பெசிபிக்கா ஏன் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பார்த்ததே இல்லை. இல்ல எனக்கு டக்குனு மைண்ட்ல கூட நான் யோசிச்சு பாக்குறேன். இது ரொம்ப காமன் லைன். ஒரு ஃபில்ம் மேக்கரா வர்றவன் வந்து இவ்வளவு கோத்ரூ பண்ணிருப்பான். பட் எனக்கு நான் யோசிச்சு பாக்குறேன், ஏன் வந்து இந்த லைனை வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒருத்தன் ஃபிலிம் பார்த்து வளர்ந்து அவன் ஃபில்ம் மேக்கர் ஆகுறாங்கிற கதையை வந்து ஏன் யாருமே பண்ணல, இல்ல பண்ணி அது கரெக்டா வரலையா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் பண்ணிருக்காங்களே அந்த கண்டு கண்டென்ட் கூட லைட்டா வரும். அப்புறம் முகவரி இல்லங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதாவது இப்போ அவன் ஒரு பேஷனேட்டா அது ஃபிலிம் மேக்கர் பத்தி மட்டுமே சின்ன வயசுல இருந்து அவன் இன்ஸ்பயர் ஆகி வந்து இப்போ ஏன்னா எனக்கு அந்த ஆசை இருந்தது. எனக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரை பத்தி எடுத்தேன்னா நான் என் பர்சனல் இதுல இருந்து எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்த்தேன், அது பார்க்கும்போது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, ஏன் வந்து நான் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு எடுத்த கால் வந்து எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது, அதெல்லாம் நான் கேட்டா அந்த அது மூமெண்ட் மாதிரி என்னால சீன் மாதிரி சொல்ல முடியும். இந்த மாதிரி கண்டிப்பா வந்து நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது இருந்திருக்கும். பட் ஏன் இத்தனை நாள் வரலன்னு தெரியல. பட் கிளாட் அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுல வெரி ஹாப்பி. இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்காம விஎம்கே கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அவர் தான் முதல்ல படம் பார்த்தாருங்கிறதுனால. சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்தது படம்? படம் எனக்கு பிடிச்சிருந்தது. இட் வாஸ் டிஃபரெண்ட். முதல்ல வந்து டிஸ்கிளைமர் இருக்கும், ஃபேமிலிலாம் கிடையாது. இந்த 2 வீடியோ தான் அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சுதா சும்மா சொல்லிக்கிறது. அதுல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போறோம்னா பல்க் இது பண்ண போறோம். பல்க் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட், அப்லோட் அப்புறம் பண்ணுவோம். யூடியூப் காரங்க வெறியா சுத்திட்டு இருக்கான். போடு, யாரா நான் போடுறா, கேன்சல் பண்ணு, ஆடுறா ஆமா போடு, சேனல் க்ளோஸ் பண்ணு அப்படி அந்த மாதிரி. சொல்லுங்க இல்ல எனக்கு வந்து நீங்க இல்ல இப்ப இங்க இருக்கிற பேனல்ல இருக்கிற இவங்க என்னை தவிர இவங்க 2 பேரும் தான் வந்து மலையாள சினிமா அபிமானிகள். அதுவும் இந்த கீழே கீழே இருக்கிற சவுப்பு சட்டக்காரர்ல அவர் வந்து நான் வந்துங்க, நான் வந்து அப்படிதாங்க மலையாள சினிமா தாங்க அப்படின்னு. இல்ல லேஅவுட் படி நீங்க கீழ இருப்பீங்க. லேஅவுட் படி நீங்க தான் கீழ இருப்பீங்க, அவன் மேல. அது கரெக்ட் தானே. தமிழ்நாடு மேப் படி அவர் தானே மேல இருக்காரு. எப்படி? சரி, ஓகே, சொல்லுங்க. எனக்கு வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் உன்னிமுதன் அசோசியேட் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி கிரிட்டி டார்க்கா சூப்பரா இருந்தது அந்த படம். இட் வாஸ் லைக் எப்படின்னா நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தேவைப்பட்டிருக்கும். லைக் ஓகே ரொம்ப வில்லன் கேரக்டரா இருந்தா பிடிக்காது மக்களுக்கு, அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு ஹாலிவுட்ல பாக்குற மாதிரி ஒரு ஹவு கோல்ட் a person can be and ஈவிலா இருக்கிறவனுக்கு எப்படி நல்லது நடக்கணுங்கிற மாதிரியான ஃபிலிம். அதை வந்து ஒர்க் அவுட் ஆகலையா, he didn't care, he just want to pour out his creativityங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் மாலிவுட் டைம்ஸ் எடுக்கும்போது ஒரு இதுவும் ஒரு டார்க் ஷேட் அந்த மாதிரி தான் இருக்கும் தான் தோணுச்சு. கிட்டத்தட்ட there is a connection. பட் ஆனா இந்த படம் வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஹவு ஹார்ட்லெஸ் அ பர்சன், அவனுக்கு அப்படி கிடையாது. ஒரு சின்ன பையன் ஒரு பேஷனேட்டோட ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு இருக்கிறவன் அவன் வந்து எனக்கு அந்த படத்தை நல்லா பிடிச்சுன்னா he wants to imprint his individuality in the cinema industry, that he need to direct a film that he wants to do. He doesn't need
சம் ரேண்டம் அப்ரிசியேஷன் அண்ட் எவ்ரி திங். அதுக்காக அவன் என்ன லென்த் வேணா போறான் அப்படிங்கிறது. பட் ஆனா எனக்கு அதுல வந்து அது போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல அவன் பண்ற விஷயம் எல்லாமே கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஈவெண்ட் பட் ஈவன் தோ அவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக்னு சொல்ல மாட்டேன், ஒரு பேஷனேட்டோட ஒரு 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 இண்டிவிஜுவலிஸ்டோட இருக்க பர்சன் தட் ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ் சம்திங் அப்படிங்கிறப்போ அந்த பேஷனுக்காக ஹவு வாட் டெல்ஸ் ஹி கேன் போர் எல்லாத்தையும் பண்றப்போ ஹவு த வேர்ல்ட் சரௌண்ட் ஹிம் கேன் பி க்ரூயல். அதாவது உங்களுக்கு வந்து என்னது என்னது இன்னும் பொண்ணு இல்லைங்கிற மாதிரி நீங்க ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் அன் ஆர்ட், நீங்க சொன்ன மாதிரி சமுறை டசன்ட் மீன் யூ சக்சீட். பட் ஆனா அதுக்கான கோ த்ரூ அவங்க எவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரேதர் தென் இப்போ நீங்க ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணீங்க, இட் இஸ் டசன்ட் கெட் அப்ரிஷியேட்டட்ங்கிறது இந்த படம் இல்ல. ஹவு கிரெடிட்ஸ் பீயிங் ஸ்டோலன், ஹவு யுவர் சிக்னேச்சர் பீயிங் ரிமூவ் ஃப்ரம் யூ இன் யுவர் ஐஸ். உங்களோட உங்களோட படத்தை இன்னொருத்த எடுக்கிறப்போ எப்படி கதையை திருடி எடுத்து கதையை திருட்டதான் நம்ம பார்க்குறப்போ அது எப்படி உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து ஒரு சின்ன புக்ஸ் புள்ளிக்கிறேன். என்னோட ஃபேவரட் புக் வந்து ஏஞ்சல்ஸ் கேம். உங்க ரெண்டு பத்தியுமே சொல்லியிருக்கேன். அவர் வந்து கார்லோஸ் லூயிஸ் சஃபோனோட புக்கு. ஹீஸ் நோ மோர் பட் இஸ் மை ஃபேவரட் ஆத்தர் அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். அது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். மீனிங் இட் இஸ் அபவுட் அ ரைட்டர் who wants to become a great ரைட்டர்ங்கிற மாதிரி. ஒரு ரைட்டர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல எடிட்டர் ரைட்டிங்கா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நாவல் ரைட்டிங் வரப்போ அவனுக்கு சப்போர்ட்டர்ஸ், அவனோட வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு டைம் என்ன ஆகும்னா அவன் ஹார்ட் அண்ட் சோலை போர் பண்ணி ஒரு புக் எழுதுவான். அட் த சேம் டைம் எவ்ரி ஒன் நோஸ் ஹி ஹேஸ் த டேலண்ட். அவனோட வெல்விஷர் ஒருத்தர் வந்து இந்த கதையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு எழுதி கொடு அப்படிங்கிறப்போ அவன் எழுதி கொடுப்ப கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டான். ஹீ வில் டூ எவ்ரி திங் ஃபார் தட் புக். துரதிருஷ்டம் என்ன ஆகும்னா இந்த புக்கும் ப்ரொட்டாகனிஸ்ட் நம்ம டேவிட் மார்டினோட புக்கும் ஒட்டுக்கா ரிலீஸ் ஆகும். இவனோட புக்கு வந்து it won't get appreciated by critics, audience and anything. And the book he helped to wrote, it will become critically acclaimed and praised by everyone, and how it broke him அப்படிங்கிறதா மிடில் ஆஃப் த நாவல். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் அது. இட் ரிமைண்டட் மீ ஆஃப் தட். எனக்கு ஆனா டெக்னிக்கலி இந்த படம் வந்து ஒரு படம் பார்க்கணும். ஓகே, கமர்ஷியல் படம். கேரளானா கமர்ஷியல் படம் இல்லைங்களா, அங்கேயும் எடுக்கிறாங்க தான். இதுவே கமர்ஷியல் படம் தான். அவன் எடுத்துக்கிட்ட ஸ்பேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மீனிங் கமர்ஷியல் படத்துக்குள்ள நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, இங்க விளையாண்டாண்டா, இங்க விழுந்துட்டான், இந்த இடத்துல எந்திரிப்பான், அந்த செட்டப் பே ஆஃப்ங்கறத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் லைக் ஓகே he is falling down, okay again he is falling, again he because of himself he is falling again and again. அது ஒரு போயிட்டே இருக்கு. இட்ஸ் லைக் ஓகே வேர் இஸ் த ஹோப் அப்படிங்கிற தேட வேண்டியதா இருக்கு இந்த ஃபிலிம்ல. பட் ஐ ஒன்ட் சே நம்ம வந்து நீங்க அந்த சில்வஸ்டர் ஸ்டாலோன் சொல்ற மாதிரி this doesn't mean how hard you get hit and then how you get backங்கிறது தான் மீனிங்கிற மாதிரி. இது அதையும் ஒரு மோட்டிவேஷனா சொன்ன ஸ்டோரி மாதிரி எனக்கு தெரியல. இட் இஸ் ஷோயிங் லைக் the world is cruel, okay, it is circumstantial and things will have bad things will happen to you. You have the stomach to digest it and continue on. அவ்வளவுதான். லைக் அவன் வந்து அதுக்கப்புறம் சக்சீட் ஆனா அது இந்த படத்தோட இல்லத்துல அந்த ஜேர்னி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வெளியே இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க டக்குன்னு நான் அந்த படத்தை முடிச்சுட்டு when I reminisce about it, அவ்வளவு பேஷனேட்டா ஒரு சின்ன பையனோட கனவு அது சின்னதுல இருந்து ஆரம்பிக்குது ப்ரோ. அது when it ஒரு ஹோல் ரவுண்டா பார்த்தனா I felt so bleak. இந்த bleak in the sense light hope இருந்தது, லைக் மேபி in the end. பட் ஆனா he wants to be appreciated. பட் அது எப்படி தோணுதுன்னா, நான் சினி இண்டஸ்ட்ரி இஸ் சோ பிசினஸ், அந்த பிசினஸ்ங்கிறது நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு பி லைக்கபிள் அண்ட் யூ ஹாவ் டு பி பிசினஸ் ஓரியன்டட். ஆல் அதர் திங்ஸ் கம்பைன் ஒன்லி பிகம்ஸ் அன் ஆர்ட். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ ட்ரூ ஆர்டிஸ்ட் அண்ட் இஃப் யூ லவ் சம்திங் மோர் அண்ட் மோர் இட் வில் எண்ட் இன் ட்ராஜடி தான். லைக் கைண்ட் ஆஃப் அப்சஷனுமே எனக்கு இதில் கொஞ்சம் லிங்க் ஆன மாதிரி தான் இருந்தது. லைக் ஸோ அவனோட அந்த ஆர்ட்ல இருக்க லவ்வால தான் அவனுக்கு வர எனிமீஸும் வராங்க. லைக் why he is like this, why இவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றான், இவனோட டேலண்ட்டையும் பறிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அண்ட் he is also in ரொம்ப ஒரு மாதிரி பியூர் ஒயிட்டா இருந்தாலும் லைஃப்ல ரொம்ப பிரின்சிபல்ஸோட இப்படி இருந்தாலும் இட் கேன் பி அ ப்ராப்பர் லைஃப்னு சொல்ல மாட்டேன். இட் கேன் பி a life you expected, but it will be a life
அண்ட் ஹவ் யூ டேக் இட் இஸ் அப் டு யூ அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் கீப் இட் ஷார்ட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஜானி நீங்க சொல்லுங்க. இவர் சொல்லிதான் நான் ரொம்ப பார்க்கலாம்னு அப்படின்னு வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அது நைட் ஷோ தான் போட்டிருந்ததுனால தியேட்டர் போய் பார்க்க முடியல. ஆனால் தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ண படம் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து நம்ம அப்படி பார்க்கல. ஃபர்ஸ்ட் படம் நான் ரேண்டமா பார்த்தது நான். அது எனக்கு வேற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு ஒரு நைட் கிராலர் இன்ஸ்பயர் ஆச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனா வந்து நைட் கிராலருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா அந்த ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் எனக்கு. லைக் ஒரு டெண்டன்சி ஆஃப் ஹியூமன்ஸை பத்தி டிஃப்ரெண்டான ஒரு லேயர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண படம். அதுவும் நம்ம ஊர்ல எடுக்கிறாங்கன்னும் போது எனக்கு வந்து லிட்டரலா ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் பண்றாரு. சரி அவர் தான் அடுத்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து திஸ் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து லிட்டரலா வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு படம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த த்ரூ அவுட் அந்த ஃபிலிம்ல வந்து எனக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்கிறதோ இல்லை இதுவா அப்படிலாம் இல்லை. அது த்ரூ அவுட்டா வந்து அந்த வாண்ட் நீட வந்து அந்த படம் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி போயிட்டே இருந்தது. அவனோட அது அந்த ஃப்ரேம் ஒர்க் அவன் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஈர்த்த விஷயங்கள் படத்துல. பட் அதாவது இந்த படம் வந்து ஜென்ரலா எனக்கு ஒரு நீங்க அவுட் சைடரா இருந்து பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சினிமா எந்தூசியாஸ்டாவோ இல்லை சினிமா மேல ஆர்வம் இருக்கவனால இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இல்லாம, இப்போ நீங்க எந்த ஜாப்ல இதுவா இருந்தாலுமே இண்டிவிஜுவலிசம் நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்கன்னா அதுக்கு இது மாதிரி ஸ்ட்ரகிள் அந்த இண்டஸ்ட்ரியிலும் வந்துட்டு தான் இருக்கும். உங்க லைஃப்லயே சொல்றேன். ஜென்ரலா வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே 1008 விஷயம் வந்து லைன் அப் ஆகி நிக்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை வந்து இவன் வந்து இந்த இண்டிவிஜுவலிசம் பேஸ்டா இவன் எப்படி ஹவு ஹீஸ் ட்ரைங் டு பி இண்டிவிஜுவல் பட் த சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் வந்து எப்படி எனக்கு ஆடாம அமையுது அப்படின்றது வந்து போர்ட்ரே பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஜஸ்ட் லைக் தட். இப்போ என்ன சொல்றது, திருப்பி அந்த இது சொல்லிட்டு இருப்பான். இஃப் யூ வாண்ட் சம்திங் த யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர் உனக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அது வந்து பெரிய ஹோல் அப்படின்ற மாதிரி அது வந்து ஆல்கமிஸ்ட்ல வந்து எல்லாரையும் வந்து புகழ்ந்து கடைசியில போட்டு உடைச்சிருப்பான். அது வந்து எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபவுண்டனேட் படிக்கல, இது சம்மரி மட்டும் பார்த்தேன். லிட்டரலா அந்த வந்து லிட்டரலா அதுலயே போட்டிருந்தாங்க லைக் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரம் அது. அதுக்கப்புறம் இவனே சொல்லியிருக்கான் லைக் இவன் இந்த இதுல பரத்வாஜ ரங்கன் இருக்கான்ல லைட்ஸ் கேமரால வந்து லைக் நிறைய பேர் அந்த புக் படிச்சுட்டு நீ உன்னோட கேரக்டர் ரிசம்பிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த புக் படிச்சு அதுக்கப்புறம் ஹீ காட் இன்ஸ்பயர்ட் அண்ட் அதுல இருந்து மேக் பண்ணான். ஸோ எனக்கு வந்து லைக் அது இது வந்து எப்படி சொல்றது, ஒரு படம் இதுலயே அவன் சொல்லுவான் ஒரு படம்னா ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மெட்டாவா ஒன்று சொல்லுவான் அதுல. அதனாலதான் இந்த மக்கள் வந்து திரும்பி வந்து கடைசி வரைக்கும் இந்த இது இருக்கு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது. பட் இந்த ஃபிலிம் அப்படி முடியல. லைக் ஒரு இட்ஸ் நாட் அன் என்டையர்லி ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு எண்டிங் தான். அப்படிலாம் கிடையாது. he just made a step. பட் அவனோட நீட் என்னது, he wants to be the youngest filmmaker to enter the film industry. He wants to be the best horror storyteller எவர் கிரியேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு படம் நான் வந்து எடுக்க போறேன்ற போது அந்த 2 விஷயமே ஷேட்டர் ஆயிடுச்சு. 2 விஷயமே வந்து அவன் பண்ணல. பட் eventually he made a film that is really good film according to whoever saw that and everything. அது கிரிட்டிக் வரைக்கும் சொல்றேன். ஸோ அப்படி இருந்துமே he was not able to achieve. you can like you can reach certain level, but நீ நினைச்சதை கண்டிப்பா சாதிக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா லைக் the world is இல்ல more like வந்து it doesn't have to be in the way you like. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் அது என்னன்னா, இவன் ஆரம்பத்திலேயே அந்த கடவுள் அந்த ஆஸ்பெக்ட கொண்டு வந்து அந்த ஆல்கமி விஷயத்தை கொண்டு வந்து கடைசி அப்படியே ஒரு சீன்லயும் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். லைக் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லியே அது வளர்த்துருப்பானுங்க. நீ வந்து கஷ்டப்பட்டு ஒரு 10 மணி நேரம் வேலை 10 மணி நேரம் இஃப் யூ ஸ்பெண்ட் 10,000 hours to learn something, you can learn that. அண்ட் அதுலயே வந்து நீ இவ்வளவு நேரம் உழைப்பு போட்டுனா இந்த லெவலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியல. நான் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, யூ எய்ம் ஃபார் த மூன் யூ லேண்ட் ஆன் ஸ்டார்னு ஏதோ அதுக்கு ஒரு கதை சொல்லுவானுங்க. இவ்வளவு உழைச்சதுக்கு இங்க வந்துட்டல இது போதும் அப்படின்னு. அப்ப இது வந்து they are just trying to say like என்ன சொல்றது, ஒரு இடத்துக்கு போகணுன்றதுக்கு அவ்வளவு அப்சஸ்டா இருக்கும்போது இவன் வந்து how the world என்ன சொல்றது, அவனுக்கு வழி விடணும் அப்படின்லாம் இல்ல, வழி மறிக்காம இருக்கணும். அதுவே அவனுக்கு அதுதான் அவனுக்கு பண்ற இதுன்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி அதை ஹைலைட் பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஹவு அந்த லைக்
என்ன சொல்றது, அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல எனக்கு. அவன் ஹவு ஒரு சுச்சுவேஷன்லயும் வந்து ஹீஸ் ஹேண்ட்லிங் ஸ்டஃப் அப்படின்றதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் லைக் அந்த ஒரு யாரோ ஒரு தனிநபர் வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலுமே அது வந்து இட் வில் பி லிட்டலி அ டஃப் திங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்றது தான் ஆக்சுவல் திங். அண்ட் நீங்க நினைச்சது கண்டிப்பா ஒரு 100 பேர் அப்சிஸ்டா ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு வேணா அவங்க நினைச்ச இடத்துக்கு போகலாமே தவிர 99 பேரும் போக முடியாது. அந்த 99 பேர் போகாததுக்கு ரீசனும் யாருன்னா இது மாதிரி இந்த ப்ரொடியூசர் இந்த படத்துல எப்படி இருக்கானோ அது மாதிரி ஆட்கள் அவங்க வாழ்க்கையில வந்து விளையாட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணாங்க. இல்லைங்க, ஜானி, ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். என்னன்னா நீங்க அதாவது ஃபிலிம் ஹேஸ் டு பி ஹோப்ஃபுல், அதெல்லாம் எனக்கு புரியுது. இது வந்து கைண்ட் ஆஃப் அ பிளிக் ஃபில்மா இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் ட்ரைங் டு டெல் தட் இட் இஸ் அபவுட் ஹோப்லெஸ்னஸ் எனக்கு தோணல. ஹீ இஸ் ட்ரைங் டு சே இட் இஸ் வேர்ல்ட் இஸ் சோ ரேண்டம் அண்ட் அன்பிரெடிக்டபிள். ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் இன்னொருத்தர் நடக்கிறதுனால உனக்கு நடக்காகவும் போகலாம். ஓகேவா? ஸோ லைக் அந்த பிளைண்ட் ஹோப்புங்கிறத, அந்த ஒரு டாக்ஸிக்கான ஹோப்புங்கிறது இல்லாம he accepts it also. லைக் அவனுக்கு அதுல வெறுப்பு இருக்கு, அவனுக்கு அதுல கோபம் இருக்கு, அவன் அந்த வேர்ல்டு மேல அவனை சுத்தி நடக்கிறது மேல அவனுக்கு அவ்வளவு கோபம் எல்லாமே இருக்கு. பட் he is helpless. அது ஒரு சீன்லயே வரும். இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட் நவ், இட் இஸ் அகைன் இன் ஹேண்ட் ஆஃப் ஃபேட்னு சொல்றப்போ ஃபேட் கூட நான் சண்டை போட்டு பார்த்தேன், என்னால முடியல. பட் அவன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இன்ன பாயிண்ட் நீங்க இந்த பேஷ் பண்றேன்னு நினைக்காதீங்க மெய்யலகுன. நீங்க வந்து அப்படி ஏன் நல்லவனா இருந்துட்டு போலாமே, ஏமாலியா இருந்துட்டு போலாமே, அப்படிலாம் இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும் அவரோட. இல்ல அது கரெக்ட். ஏன்னா அவர் அந்த டைரக்டர் பார்த்த விஷயமோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமோ வேற மாதிரி இருக்கலாம். நான் பார்த்த விஷயமோ நீங்க பார்த்த விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து அப்படி சொல்லும் போது 500 ரூபாய் தானே விட்டு போனோம். எனக்கு 500 ரூபாய் முக்கியம்டா. நான் பெருசு இல்ல. இது வந்து பிரேம்குமார் பாக்குறது வேற. பிரேம்குமார் who is a person who has enough to him to live, to spread love, அதெல்லாம் இருக்கு. பட் 500 ரூபாய் இல்லாததுக்கு தான் அந்த 500 ரூபாய் அருமை தெரியும். அதுல இப்போ ஒருத்தன் உன்னோட ஒரிஜினல், அதாவது ஒரு சீன்ல இவனோட கதையை திருடி இந்த சென்ஸ் ஷார்ட் பிலிம் தான் இவன் எடுக்காதது, இவனோட மிஸ்டேக். பெருசா அவன் அங்க போய் கிளைம் பண்ண முடியாது, அது அவன் சிக்னேச்சர் தான் திருடி இருப்பான்னு சொல்றப்போ அது வந்து ஒரு கிரியேட்டிவோட ஒரு ஆனந்தம், சரி ஆதங்கம். எப்படி அவன் அதை பார்த்துட்டு அழுகிறப்போ நம்ம உழைப்பு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ தட் ஹவு இட் ஹார்ட் இட் ஹிட்ஸ் அப்படிங்கறது வந்து ஒரு கிரியேட்டருக்கு தானே தெரியும். லைக் ஒருத்தன் வந்து உங்களோட உழைப்புல ஈஸியா பண்ணிட்டு போறான். பட் ஆனா அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் உழைப்பு மட்டும் கிடையாது. உழைப்பு வந்து நம்ம வந்து வேற எந்த விஷயத்துக்கு வேணா நம்ம உழைப்பு போடலாம், உடல் உழைப்பு போடலாம், இது என்ன உழைப்பு வேணா போடலாம். ஆனா இது வந்து இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் லைக் அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் இதுல இருந்து வருது. அது வந்து அதுல வந்து நான் வந்து என்ன சொல்றது, திரும்ப ட்ரை பண்ண அது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது இந்த விஷயத்துல. இப்ப நான் திரும்ப ட்ரை பண்றேன் எனக்கு அதே மாதிரி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. அது வந்து நான் ஒரு விஷயம் இப்போ நீங்க ஒரு வந்து படம் எடுக்கணும்ன்றது வந்து யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் சம்திங். அதே மாதிரி ஒரு பெயிண்டர் வந்து ஒரு விஷயம் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது இட் இஸ் கமிங் ஃப்ரம் அ பாயிண்ட் தட் இஸ் இன்சைட் ஹிம். அது வந்து அவர் அந்த உணர்ச்சி நீங்க யூ ஆர் ட்ரைங் டு கில் அப்படின்ற மாதிரி தான். அது வந்து உடையும் போது தான் இட் ஷேட்டர்ஸ் த ஹோல் பர்சன். அப்படியே ஒரு இதுவா சுக்குநூறா உடைஞ்சிரும். அதுதான் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நல்லா டீல் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் வந்து இட் கைண்டா ரிசம்பிள்ஸ் மை திங் அண்ட் எவ்ரி திங். அவன் வந்து அபினவ் சுந்தர் வந்து இன்டர்வியூல போய் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து டிடிஎஸ் இருக்கிற படம் பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும், நான் டிடிஎஸ் இருக்கிற படத்துக்கே போவேன், ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். அவர் அந்த படங்கள் பேரே சொன்னாரு, மம்மி ரொம்ப பிடிக்கும், ஆகாஷ கங்கா, இந்த படத்துலயும் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்துட்டே இருந்தது, ராம்கோபால் வர்மா ரொம்ப பிடிக்கும், இதுலயும் அந்த ராம்கோபால் வர்மா ரெஃபரன்சஸ் வந்துட்டே இருந்தது. அவரோட சொந்த இது எடுத்திருக்காரு. எனக்கு என்னோட என்ன சொல்றது மிரர் செல்ஃப் பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹவை ஒண்ணே எனக்கு பீஸா ரெஃபரன்ஸ் தான் குபீர் ரெஃபரன்ஸ். யார் அந்த கார்த்திக் சுப்ராஜ் அதுதான் எனக்கு என்னன்னா நிறைய இடங்கள்ல அப்கோர்ஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பிலிம் மேக்கர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா டக்குன்னு கனெக்ட் ஆகி கூட விஷயம் இருக்கும். லைக் வந்து அவங்களுக்கு வேற படமா இருக்கு, இப்ப எனக்கு வேற படம், எனக்கும் அதே சின்ன வயசுல இருந்து பார்த்து ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு இது பண்ணி எனக்கும் வந்து
ஓகே நான் தான் இந்தியால வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு என் டேக் வரணும். எல்லாருக்குமே அது இருக்கும், அது இல்லைன்னு தான் சொன்ன போய் எல்லாருக்குமே அது இருக்கும். ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும். இட்ஸ் நாட் லைக் ஃபேம், பட் ரெகக்னேஷன் தான். நான் சொன்ன மாதிரி இப்படி ஒண்ணு இவன் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. அந்த ஐடென்டிட்டிக்காக இவன் போராடுறான். அந்த ஐடென்டிட்டி இவன் எப்படி பாக்குறான்னா, நாட் ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் தட் நீ நான் ஒரு படம் பண்றேன், நான் அதை நீ பாரு நல்லா இருக்கும்னு மட்டும் இல்லாம இவனோட ஹோப்ஸ் ஃபர்ஸ்ட் இவன் வைக்கிற ஹோப்பே வந்து மலையாளம் சினிமாவோட ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் ஃபிலிமே நான் எடுக்கிறேன், நான் தான் எடுக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹோப்போட தான் இவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரான். அப்ப ஏன் அங்க வந்து இப்போ அவன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். அவனோட கதை வந்து திருடிட்டாங்க. சரி, அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரிவியூல வந்து அந்த பையன் திருடினவன் வந்து காட்டுவான். இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பாரு, நான் வீட்டுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நிறைய விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாப்பான். பார்த்தா கொழுப்பு இருக்கு உனக்கு. இல்ல, அவன் வந்து அப்போ ஒரு விஷயம் சொல்லுவான், நீ வந்து கதையை திருடி இருந்தா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிளாகரிசம், நீ அது பிரச்சனை இல்ல, ஆனா நீ என் சிக்னேச்சர் திருடிட்ட, த வே ஐ கட், என்னோட டைப் ஆஃப் ஷார்ட்ஸ், நான் எப்படி எல்லாம் எடிட் பண்ணுவேன், என்னோட கட்ஸ் எல்லாத்தையுமே நீ திருடி இருக்க. சோ அதனால இந்த படம் அவன் அப்ப ஒரு சொல்லுவான், அவன் வந்து பிரேக் ஆகி பேசியிருந்தா வேற, ஆனா இந்த படத்துல அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு. சோ எனக்கு என்னன்னா, எனக்கு அபினவ் சுந்தர் நாயக்கோட ஃபர்ஸ்ட் படமும் சரி இதுலயும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் விஷயம் புரோட்டகனிஸ்ட் தான். நீங்க வந்து இப்போ இந்த ரெண்டு படமும் நாட் ஜஸ்ட் அபவுட் தி ஃபிலிம், நாட் ஜஸ்ட் அபவுட் த ஸ்டோரி, அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கான்பிடன்ஸ், மோர் லைக் அவங்க எப்படி இருப்போம்னா, சி ஐ அம் த காட் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட நரேஷன் கேட்கும் போது நம்ம வந்து அவனுங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு வந்து புளுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகேங்களா, நான் சொல்றது புரியுது இல்லையா? ஆனா இந்த ரெண்டு படத்துலயும் வந்து அந்த அந்த லெவல் இல்லாம அந்த கான்பிடன்ட் லெவல் வந்து திரும்ப திரும்ப அவனை ட்வீட் பண்ணி திரும்ப திரும்ப இவனை எந்திரிச்சு நிற்கும் போது நமக்கு ஏன் வந்து நரேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, அவன் எவ்வளவு அடி வாங்கி கீழே வந்தாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய இதே மாதிரி அவனை ஏமாத்துவாங்க, இது பண்ணுவாங்க, கதையை திருடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு ஒரு சின்ன ஹோப் வந்து அவன் படத்தை ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றான்னு சொல்லும் போது இவனுக்கு உடனே சொல்லுவான், ஓகே டெஸ்டினி இஸ் ஸ்டில் இன் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்ட்டு நடந்து போவான் அப்படியே ஸ்லோ மோஷன்ல. அப்புறம் கண்ணாடியை மாசம் எடுத்து இப்படி போடுறது, அவனுக்கு ஒரு இவன் தாண்டா ஹீரோங்கிற மாதிரி. அவன் ரெண்டு படத்துலயுமே எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நரேஷன், the way the film has been narrated. அது அவனோட நரேஷனும் சரி, வாய்ஸ் ஓவர் நரேஷன் மட்டும் சொல்லல, பட் த ஃபில்மோட நரேஷனே ஒரு கதையை எப்படி சொல்றோங்கிறது தானே முக்கியம். இப்ப நீங்க அந்த கார்த்திக் சுப்ராஜ் சீன் சொன்ன மாதிரி இவனுக்கு வந்து இந்த ஃபிலிம் மேல இன்ட்ரெஸ்ட் வருது, எதனால வருதுங்கிறத இவன் இன்டர்வியூல சொல்லியிருந்தான், டிடிஎஸ்னால வருது. அதை வந்து இதுல அப்படியே கேப்சர் பண்ணிருப்பான். ஓகே, டிடிஎஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குட்டி பையன் போய் பாக்குறான், ஃபர்ஸ்ட் தடவை அவங்க ஊர்ல ஒரு டிடிஎஸ் வருது, பாக்குறான் இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, பின்னாடி அது ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, மம்மி படத்தை அவன் அப்படி என்ஜாய் பண்றான் அப்படிங்கறத காட்டுறதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி வந்து the details of this film அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, அது வந்து ஒரு மாதிரி நுவான்சஸா நமக்கு அந்த கேரக்டர் மேலேயும் சரி படத்து மேலேயும் ஒரு பெரிய இது கொடுக்குது. அண்ட் அப்கோர்ஸ் எனக்கு வந்து படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஃபேக்டர் வந்து அகைன் இவன் சொன்னதுதான், நான் 3 hours அப்படிங்கிற அந்த ரன் டைம் வந்து ஒரு ஒரு ஃபேக்டராகவே தெரியல, சரசரன்னு போயிருச்சு, படம் போனதே தெரியல இன்ஃபேக்ட். ஸோ யா, இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் மலையாளம் அகைன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்ல அவன் வந்து ஐ வாண்ட் டு பி எ ஃபிலிம் மேக்கர்ல இல்ல, ஐ வாண்ட் டு பி தி ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஆளு. பட் எனக்கு அந்த ஆப்ஜெக்டிவிசம் அவன் பண்றது அதெல்லாம் எனக்கு புரியுது, இந்த பிலாசபில அதை டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம. பட் டு யூ திங்க் எ கிரியேட்டர் should be like, அவன் அதாவது சக்சஸ் இஸ் தேர், பட் த சக்சஸ் ஹீ வாண்ட்ஸ் இஸ் நாட் தேர்ங்கிறப்போ அதை கதறி தள்ளுற அளவுக்கான ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட், வாட் எவர் த ஃபீல்ட் இட் இஸ். நான் வந்து ஏன்னா இப்போ இவன் சொல்றப்பவே ஃபவுண்டன் ஹெட்ல இருந்தா வரும். நான் அந்த புக் வந்து கொஞ்சம் தான் படிச்சேன், கொஞ்சம் ஒரு 10 chapters தான் படிச்சிருப்பேன். அதுல எப்படி இருக்குன்னா, அந்த புக் பேசிக்கலி எப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியர் ஹார்வர்ட் ஓட்டுருங்க, அதான் சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட், ஓகேவா. அவன் வந்து ஒரு ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் கிட்ட ஜூனியரா சேருவான், அவன மாதிரியே இன்னொருத்தர் சேருவான். ஹீ வில் பி எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேம்ல வேலை கிடைச்சா போதும், இந்த மாதிரி ஒரு
அது நிறைய சம்பளம் நல்லா பேர் கிடைச்சா போதும். ஹி டசன்ட் வாண்ட் டு பி தட். ஹி வாண்ட் டு மேக் அப். ஒரு பில்டிங் கட்டணும்னா நான் கட்டினதுன்னா அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும்தான். கிட்டத்தட்ட அப்படிதான் வருது. ஸோ ஏன்னா அதில் எப்படி சொல்லுவானுங்கன்னா, அந்த இன்டர்வியூல தான் பார்த்த பரிசோதனை இன்டர்வியூல ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்னா, அந்த எனக்கு இந்த மாதிரி இந்த படம் வரலைங்கிறப்போ எனக்கு அந்த பரிதாபத்தோட சக்சஸ்ல தேவையில்லைன்னு சொல்லி அவன் அந்த ஹார்ட் டிஸ்கே அழிக்கிறதுக்கு மாதிரியும் அதுல வந்து அவன் ஹி வில் டிஸ்ட்ராய் த பில்டிங். டிஸ்ட்ராய் த பில்டிங் கடைசில. சோ அதுக்கான ஜெயில போட்டுருவாங்க. அது வந்து அது how you feel. ஏன்னா நான் வந்து அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல அது கரெக்ட், ஃபைன், தட் இஸ் ஃபைன். பட் we don't have that liberty here la in a way in any industry or whatever the field of work you have inga sutti irukrappo then that na eppadi paakana if you are like that in a sense. I just want to listen to your opinion on this. The enmity that he gets is deserved nu solla maata. It prone to happen illa ivan ipdi irukrappo then how, like I understand. இல்ல இந்த படம் அட்ரஸ் பண்றதே அதுதான். இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கும்ன்றதுதான் வந்து இந்த ஃபிலிம் அட்ரஸ் பண்றதே அதுதான். நீங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, டஸ் ஹி ஹேவ் தட் லிபர்ட்டி அப்படி இருந்ததுன்னா இந்த படமே இருந்திருக்காது. மாலிவுட் டைம்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. ஹி டசன்ட் ஹேவ் தி லிபர்ட்டின்றது தான் பாயிண்ட் ஆஃப் தி ஃபிலிம். பாயிண்ட் ஆஃப் தி ஃபிலிம் லிபர்ட்டி டு சே ஹிஸ் வாய்ஸ் அண்ட் கிரியேட் ஹிஸ் விஷன் டு பி இண்டிவிஜுவல் ஆர் வாட் எவர் தட் இஸ். சோ அது இல்லன்றதுனால தான் தட் இஸ் ஹவ். இல்ல கேட்கறது வந்து அவரு எதை சொல்றாருன்னா, அந்த படத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு அந்த லெவல் ஆஃப் இதை சொல்றாரு, லிபர்ட்டியை சொல்றாரு. அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்ரியல்ல இது அது அந்த அளவுக்கு லிபர்ட்டி இருக்கு நினைச்சா பண்ணலாம், ஆனா வந்து சர்வை பண்ண முடியாது. இல்ல லிபர்ட்டி இருக்கா இல்ல, என்ன நினைச்சா பண்ணலாம், யார் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ. நான் அது சொல்லல, நிஜமாலுமே இந்த மாதிரி நடக்குதுன்னு. Then how the enmity that forms because of that and the producer and the band enmity prone to happen தான். லைக் இது அவனுக்கு அதாவது அவன் வந்து அதை ஐனிதியா ஃபீல் பண்றானா இல்லையாங்கிறது doesn't matter. பட் ஆனா the way he feels about his art is what matters to him. பட் ஆனா the world around him sees it in a different way. அதுக்கான அதை ஒரு சொல்ற விஷயம் நல்லா இருந்தது. மீனிங் அவன் என்ன சொல்லுவான், ஆர்ட்டுங்கிற நீமட்டி கிரியேட் பண்றதுல உன்னை சுத்தி இருக்கவங்க கிரியேட் பண்றது, அதுல 1000 பேர் ஒர்க் பண்றாங்க. பட் அதுக்கான அவன் என்ன சொல்லுவான்னா, நான் தான் அங்க கூடயே இருந்தேன், மத்தவங்க வந்துட்டு போறவங்க தான். ஈவன் ப்ரொடியூசர் ஆல்சோ, ஐ பீன் சிட்டிங் திஸ் ஃபிலிம் ஃபார் 2 years. ரிலீஸ்ல இருந்து பண்றதுக்கு எல்லாமே தான். இட்ஸ் மை சோல் அண்ட் யூ ஆர் டேம்பரிங் இட்ங்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் தட்ஸ் நாட் ஹவு த வேர்ல்ட் ஒர்க்ஸ் இன் அ வே. இன்ஃபேக்ட் வந்து இப்ப நான் வந்து இப்போ நான் வந்து அதே சர்டன் ஃபீல்ட்ல நான் ட்ரை பண்றதுனால நான் சொல்றேன், ஹவ் ஐ சீஸ் இது ஒரு படமா ஐ கேன் என்ஜாய். எஸ், எவ்ரிதிங் இஸ் சோ குட், சூப்பர் கேரக்டர், அவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த கதையில அவன் பண்றதுக்கு ஓகே. பட் இன் ரியாலிட்டி யூ கான்ட் டூ தட் அண்ட் ஐ won't ரெக்கமெண்ட் எனிஒன் டு டூ தட். நீங்க அந்த அளவுக்கு இப்படியா இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், நானும் அப்படி இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா திஸ் வேர்ல்டு அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் அந்த ரியாலிட்டி தெரிஞ்சவன். அப்கோர்ஸ் அபினவ் சுந்தர் நாய்க்கும் ஒரு டைரக்டரா நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இதான் சொல்லுவாரு, நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன் அப்படின்னா நடக்கலாம், ஆனா அவனுக்கு நடக்கிறதே உங்களுக்கு நடக்கும்ன்றது இருக்காதுல்ல. உங்களை வந்து டோட்டலா பேன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அது என்னன்னா அதுதான் சொல்றேன். இப்ப நீ அவனுக்கு வந்து அதுல ஒரே ஒரு விஷயம், அதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, இவனுக்கு இப்படி நடந்துருச்சு, இவன் வந்து கிரிட்டிக்ஸ் அவார்ட் வின் பண்ணிட்டான், ஓகே. ஆனா சூப்பரா ஒரு விஷயம் நடக்கும். தேர்ட் ஆக்ட் கிட்டத்தட்ட தேர்ட் ஆக்ட் என்டர் ஆகும்போது மெல்ஜோ ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அந்த இவன் வருவான் தெரியுமா, அந்த சச்சின் டேவிட் கிடையாது, இவன மாதிரியே ஒருத்தன் அண்டர் டாகா இருந்து ஒரு இடத்துக்கு வந்து என்ன அவனோட ஸ்கிரிப்ட் திருடுவானுங்க. அப்புறம் அவன் என்னன்னு தெரியாம போயிடும் பாத்தீங்களா கடைசி வரைக்கும். வாட் ஹேப்பன் டு ஹிம் அப்படின்ற மாதிரி. மெலிஜோ தானே சொல்ற? மெலிஜோன்ற ஸ்கிரிப்ட வந்து இது பண்ணிருப்பான்ல, பேருதான் மெலிஜோ. மெலிஜோட பேரு வந்து அந்த படத்தோட பேரு வந்து மரணம் இல்ல வேற ஏதோ இல்ல, அந்த கார்டன் சம்திங் ஏதோ வரும். இவன் வந்து கிறிஸ்டியன் இது வச்சு வச்சிருப்பான். அவன் வந்து அந்த சாமி வந்து நீ தெய்வம் வேற. பட் அதுக்கப்புறம் அவன் கொடுத்த ஸ்கிரிப்ட் பேரும் எம்ல ஏதோ வரும், மறந்துட்டேன். சொல்லு இல்ல இவன் எடுத்தது. நிறைய ஸ்கிரிப்ட் வரனால நமக்கு குழம்பு, ஏகப்பட்ட படத்தோட பேரு ஏகப்பட்ட. இப்போ இவனோட ஸ்கிரிப்ட் எப்படி திருட்டு
டக்குன்னு வேற பேனருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் இவன் இந்த சச்சின் டேவிட் எடுக்கிற மாதிரி போய் ஸோ இவன் சொல்லி இவன் என்ன ஆனானே கடைசியில தெரியாது. ஐ மீன் அது சொல்லணுன்ற அவசியம் இல்லை, பட் இவன் சொல்லி இட் மைட் ஆல்சோ ஹேப்பன் டு லைக் a person அப்படின்ற மாதிரி தான். அது ரொம்ப இது என்னன்னா நான் இதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த படம் வந்து ஒரு பேரலல்ஸ் டிரா பண்ற மாதிரி இருந்தது. அதாவது அப்பா வந்து பெரிய ரைட்டர், அங்கிருந்து ஒருத்தர் வர்றான், ஆனா அவனால சக்சீட் ஆக முடியல. சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு இதாகி வர்றான், அவன் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்ல ஆன் அண்ட் ஆஃபா அவனோட கெரியர் போயிட்டு இருக்கு. இன்னொருத்தன் வர்றான், வேற ஒருத்தனோட ஷார்ட் பிலிம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வரான், அவன் பார்த்தா ஃபர்ஸ்ட் பிலிம் விட்டு செகண்ட் பிலிம் அங்கிருந்து வாங்கி மறுபடியும் ஹிட்டு இதாகிறான். இன்னொருத்தன் ஹீரோயினை கல்யாணம் பண்றான், செட்டில் ஆகுறான், டைவர்ஸ் பண்றான், மறுபடியும் ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்த ஃப்ரெண்டு சும்மா கூட சுத்திட்டு டாக்டர் படிச்சுட்டு பார்த்தா வந்து பெஸ்ட் பிலிம் அவார்டு வாங்குறான். சோ இது வந்து என்னன்னா இதுதான் வேர்ல்டு. அவன் வந்து இந்த 4-5 கேரக்டர்ஸ்ல இது சூப்பரா பிளே பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரிசர்வேஷனை வச்சு பிளே பண்ணிருப்பான். லைக் இந்த 4 டைப் எடுத்துக்கோங்க, 4 கேட்டகரி ஆஃப் ரிசர்வேஷன்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டே இவன் வந்து இஸ் ட்ரைங் டு பிளே. இவன் தான் ஒருத்தன் வந்து ரிசர்வேஷன் அவன் நிறைய தடவை சொல்லிட்டு போவாங்க. 10th இது பண்ணிட்டு வரும்போது வந்து இவன் 85 எடுத்திருப்பான், இவன் வந்து 57 எடுத்திருப்பான், சம்திங் லைக் தட். எடுத்திருக்கும் போது 10th எல்லாம் ரிசர்வேஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நடந்து போயிட்டு இருப்பான். அவன் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், அவன் நடந்து போயிட்டு இருப்பான், அவன் கேஷுவலா பாஸ் பண்ற கமெண்ட் அது. சோ அந்த விஷயம் மட்டும் சரி, இவன் வந்து அவன் வந்து இஸ் ஃபுல்லி எக்யூப் டு பி a டாக்டர். ஆனா அவனை சுத்தி இருக்கவங்க வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்கன்றது இருக்குல்ல. லைக் அவன் உனக்கு வந்து இதனாலதான் கிடைச்சது, ரிசர்வேஷன் கிடைச்சது, அவனுக்கு ஒரு விதம் வெக்ஸ் ஆயிடும். போட சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது அவன் வந்து ஹீஸ் a brainy guy also. இவன மாதிரி அவனும் படிச்சுட்டு தான் இருப்பான். சோ eventually what happens to him ன்ற போது அவன் ஒரு பாயிண்ட்ல ஒரு பணம் எடுத்துட்டு அது அவார்டு வாங்குவான். யார்கிட்ட? பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவார்டு எல்லாம், கேரளா அவார்டு வாங்கியிருப்பான். ஒரு இடத்துல அவார்டு எல்லாமே வாங்கியிருப்பான். நீ எடுத்தது ஒரு வீடியோகிராஃபர் படம் தான், ஆனா வந்து நீ எனக்கு உனக்கு கிடைச்சிருக்கான வெற்றி வந்து இது படமா காத்தினா நீ அதாவது நீ வழிய சொல்லியிருக்க, உன்னோட இதை சொல்லியிருக்க, எல்லாம் ஃபைன். பட் ஆனா இது உனக்காக இது ஒரு பிலிமா கிடைச்சதுன்னா கிடையாது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்ல அப்படி சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவானா, இது வந்து எனக்கு கிடைச்சது இல்ல, நான் எங்கிருந்து வந்தேங்கிறத முக்கியம், மீடியோக்ரிட்டி நியூ கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அது வந்து எனக்கு இந்த காலகட்டத்துல இருக்குல்ல, லைக் கன்கரண்ட்ல வந்து இவனுக்கு மீடியோக்ரா படம் எடுத்துட்டு இருக்கானுங்கல்ல, அதுக்கு ரொம்ப ஒத்தி போன ஒரு டைலாக். மீடியோக்ரா எடுத்துட்டு ஆகுன்றானுங்க. எனக்கு அதுவே வந்து ரொம்ப கரெக்ட்ல பாக்கும்போது லைக் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம பாக்குறோம்ல, லைக் how this film. இப்போ இன்னொரு விஷயம் சூப்பரா இருந்தது, நீங்க வந்து அந்த அமல் டேவிஸ் தான் அவன் பேரு, அவன் அந்த டைரக்டர் வந்து மேல ஸ்டேஜ்ல ஏறி இதெல்லாம் கலாயா பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போயிடுவான். அது ஒருத்த போட்டிருந்தான் ஆர்ஜே பாலாஜியை கம்பேர் பண்ணி. பட் தெரியல, கருப்பு 100 அடிக்கும் போது எனக்கு லைட்டா அதெல்லாம் லைட்டா ரீசெண்டா பார்க்கும்போது அப்படி எல்லாம் தோணுச்சு. பட் அதான் நீ சொல்லுங்க. எனக்கு என்னன்னா சொல்லுங்க சார். இல்லை, நான் வந்து நிறைய பேர் அந்த ரிசர்வேஷனா இருக்கட்டும், த வே அமல் டேவிஸ் பிஹேவ்ஸ் வித் ஹிம், நான் எப்படி பார்க்குறேன்னா, வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த எப்படின்னா, இவனோட பர்சனாலிட்டி ஒன்று இருக்குல்ல, த பர்சன் ஹூ லவ்ஸ் ஹிஸ் ஆர்ட் மோர். நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அவன் வந்து அவார்டு வாங்கிட்டு வந்து இவன் பக்கத்தில் உட்காந்துமே எனக்காக கிடைக்கல அப்படின்னு சொல்றப்போ, வாட் ஐ ஃபீல் இஸ், நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் தெம், இட்ஸ் அபவுட் த ப்ரொட்டாகனிஸ்ட். நான் எப்படி சொல்றேன்னா, அவனோட ஃப்ரெண்டு, அவன் பார்க்கறான், அவன் நல்லா படிக்கிறவன், இவன் சும்மா படம் எடுக்கணும்னு நினைக்கிறான். பட் இவன் அவனை பார்த்து அவன் கூட தானே வளர்றான். இவன் he sees his obsession and love for his craft. அது அவனை அஃபெக்ட் பண்ணுது. என்னால ஏன் இப்படி இருக்க முடியல, அமல் டேவிஸ் விட்ட ஏமாத்துறான்னா, ஒரு சீன் அமல் டேவிஸ் சொல்லுவான், எனக்கு நான் யாரை பார்த்துமே பயந்தது கிடையாது, பட் நீ சக்சீட் பயப்படுறேன். இன்செக்யூரா ஃபீல் பண்றேனே சொல்லுவான். லிட்டரலா ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க, நீ ஒரு நாள் ஜெயிச்சிருவ, ஆனா எனக்கு அது நடக்க கூடாது, அது நீ ஜெயிக்க கூடாது அப்படின்னு. அது ஒரு மாதிரி ஈவில்னா நான் பார்த்தாலுமே, இட் இஸ் அந்த ஒரு இந்த ஆர்ட் மேல அவ்வளவு லவ் இருக்கிற ஒருத்தன், who is so obsessed with art, who is so stubborn on his individuality, affects people around him indirectly. நீங்க சச்சின் டேவிட் ஏன் ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட வருவான்? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா சொல்லியிருப்பான்,
இந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலண்ட் எங்க கிடைச்சாலும் நீ விட்டுறாத அப்படின்னு எந்த அளவுக்கு லிட்டரலா இருக்கும்னா பாத்ரூம்ல சேர் போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு தெரியும்ல, இப்ப நீங்க இப்ப நான் லோனரா சுத்துறேன், அது வேற விஷயம். பட் ஆனா some people inspire you, some people may change the way you perceive life. எப்படா அவன் அப்படி இருக்கான், நான் ஏன் பாத்திருக்கேன், என் ஃப்ரெண்டை பாத்திருக்கேன், நிறைய பேர் பர்சனாலிட்டி எப்படி பாத்திருக்கேன், உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படி மாறி இருக்கலாம். பட் ஆனா when you are, நான் என் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவேன், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பேன், என்னால அது நம்பவே முடியாது. அது வேலைக்கு போவாரு, மறுபடியும் சாயங்காலம் போய் கூத்துப்பட்டிக்கு போவாரு, மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போவாரு. டயர்டா, எனக்கு அவர் சொல்றது கேட்கவே டயர்டா இருக்கும். ஒரு மனுஷன் அவர் நைட் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பாரு இருந்தாலும், whether he succeeds or not, that is not what I'm talking about, but the grit he puts in affects the people around you. அந்த வகையில தான் இவன் இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் குட் வே அண்ட் பேட் வே போத் இட் வில் பி அஃபெக்டட். ஒரு சில பார்த்தா ஒருத்தன் இவன் செட் ஆக மாட்டான்ப்பா, இவனை பார்த்தாலே ஒரு இரிட்டேட் ஆகுதுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் ப்ரோட்டாகனிஸ்ட். பட் he is அவன் மனப்பூர்வமா அவன் யாருக்கும் கெட்டது நினைக்கிறது கிடையாது. he just want to go in his way. அப்படி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, அப்படி இருக்கிறப்போ how it affects his people around him, and அத வந்து அது ஏன் நடக்குதுன்னு புரியாத ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்க ப்ரோட்டாகனிஸ்டோட கதையா தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க அப்படி பாக்குறீங்க. ஆனா நான் வந்து ஏன், அதாவது இந்த 2 படமே முகுந்தனும் இதுலயும் புரோட்டகனிஸ்ட் வந்து அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அப்பத்திக்கு அப்ப அனலைஸ் பண்ணிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப. அதாவது நீங்க முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நீங்க வேர்ல்டு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது, இட்ஸ் ஜஸ்ட் ரேண்டம்ங்கிற மாதிரி. இவனால அந்த அனலைஸ் பண்ணி ஒரு இதுக்கு வர முடியல. ஒவ்வொருத்தரும் போர்ட்ல எழுதிக்கிறான், இந்த 5 பாயிண்டா தான் இருக்கும், அப்புறம் அடிக்கிறான், இல்ல இந்த 5 பாயிண்ட் இல்ல வேற 5 பாயிண்ட் நான் இப்ப அனலைஸ் பண்ணிட்டேன், அப்புறம் அதையும் அழிக்கிறான், இல்ல இதுவும் கிடையாது அப்படின்னு. அவனால வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கடவுள் இல்லங்கிறான், இருக்குங்கிறான், இல்லங்கிறான். அவனுக்கு என்னதான் சொல்ற, டெஸ்டினியா இதுவா, அந்த மாதிரி வந்து அவன் வந்து என்ன சொல்றது, பட் ஹீஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் தி ஆன்சர் அகைன் அண்ட் அகைன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆன்சர் வந்து கிடைச்சதாங்க தெரியல. அது இல்ல, இட் இஸ் நாட் அபௌட் தட், லைக் அது அவனுக்கு கிடைச்சதா இல்லைன்னு, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும், அந்த உலகத்தை பத்தியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கடைசியில வந்துருவான். இல்ல அதுதான் சொல்றேன், அது வந்துட்டானாலே ஓகே. அதுக்கு மேல வந்து அது வந்துருவான். லைக் இவென்ச்சுவலி அவன் வந்து அந்த ஸ்டேஜ் ஏறி அவன் பேச ஆரம்பிச்ச அந்த ஃபைனல் இது ஸ்பீச் கொடுப்பான்ல, என் கதையை இவன் திருடிட்டான், இந்த இவன் வந்து ஒருக்கான என் பக்கத்துல இருக்கான், இவன் வந்து ப்ரொடியூசர் பண்றேன் என்னை ஏமாத்திட்டான், இந்த ரிவ்யூருக்கு இவன் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி லிட்டரலா பேசிட்டு அந்த பேசும்போது இதுவும் சொல்லுவான், இதெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், பிகாஸ் யூ டோன்ட் லைக் மீ, அதுக்காக நான் உங்ககிட்ட அந்த ப்ரூவ் பண்ணணுன்றது எனக்கு வந்து இதுவும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் வந்து இவென்ச்சுவலி ஹி மெச்சூர்ஸ்ன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஓகே, ஐ ஹேட் திஸ், பட் இவென்ச்சுவலி ஒரு அப்சர்டிட்டி விஷயமே வந்து ஆங்கிளும் வந்து இந்த படத்துல நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கடைசி சீன் எப்படி இருந்துச்சுன்னா, he wants the recognition, அத வந்து அவனுக்கு அந்த உள்ள ஏற்க அந்த லாங்கிங் he shows, ஆனா அது அவனுக்கு கிடைக்காதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. he been backstabbed, he been headstrong, என்னென்னமோ நடக்குது அவன் லைஃப்ல, யாரோ ஏமாத்துறாங்க. he just want to make a film and get appreciated, அவ்வளவுதான். meaning that should be a great film, and the film he envisioned how it to be, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். கடைசியில அவன் சொல்றப்போ, கடைசியில நான் இவ்வளவு சொல்றேன் இருந்தாலும் யூ டோன்ட் லைக் மீன்னு சொல்லிடுறப்போ கிளாப் பண்றது வந்து ஓகே ஃபார் லிட்டில் பிட் ஆஃப் ஹோப்புக்காக டைரக்டர் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளால டாக்ஸிக்கா மீம்ஸ் இதுதான் போட்டுட்டு இருப்போம். வி ஆல்சோ டோன்ட் நோல, இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்தா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, ஆமா கண்டிப்பா நம்ம பேசுறோமா இல்லையா, நீ இன்டர்வியூல இப்படி பேசும்போதே தெரியல எனக்கு இது இப்படிதான் இல்ல. அது வந்து இப்போ இது மாதிரி படம் எடுக்கிற ஆட்களுக்கு நான் பெருசா வந்து பேசுனேன் எவ்வளவுனா பேசுன்ற மாதிரி நான் விட்டுருவேன். ஆனா வந்து ஒண்ணுமே படம் எடுக்காம வந்து 2 வருஷம் வேலை போட்டேன் அப்படின்ட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்கானுங்களே, அவனுங்களை பார்த்தாதான் காண்டாவுது. அது உண்மை, அது உண்மை. அதானா இல்ல ஜெய், நீங்க தட்ஸ் வேர் த ப்ரோ, நீங்க வந்து இட்ஸ் நாட் சோ, எப்படி சொல்றது, நீங்க இது ஒண்ணுமே வந்து இவன் சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்கான்னு காட்ட முடியும். பட் ஹியர் இந்த இண்டஸ்ட்ரி தான், இந்த இண்டஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ல வந்து நீங்க எப்படி மெஷர் சக்சஸ் பண்ணுவீங்க? எப்படி நீங்க சரி இப்போ இந்த படம் நல்ல படம், இந்த படம் நல்லா இல்ல எப்படி சொல்வீங்க? இப்போ அபினவ் சுந்தர் நாயர் இவனோட படம் எடுக்கிற படம், நான் வந்து இல்ல நான் வந்து இந்த படத்தோட கான்டெக்ட் சொல்றேன். கிரேட் ஃபிலிம், ஓகேவா? பட் ஆனா எவ்ரிஒன் ஷுட் லைக் இட் ஆர் நாட் தெரியாது, அது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும், சேர்த்தாதான் பிரியும், இல்லைன்னா ஓடிடில வந்து போறதா பார்ப்பாங்க. பட் ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இப்போ
இப்ப அந்த அமால் டேவிஸ் எடுக்கிற படமும் இவன் படமும் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்க? அப்ப கிரிட்டிக்ஸ் தான் மெஷரா? அப்ப அப்படி இல்ல. ஆர்ட் நீங்க அப்படி இது பண்ண முடியாதுல்ல. இது ஸ்கார்செஸி ஒரு விஷயம் சொல்லுவாரு. there are three kinds of ஏதோ சொல்லுவாரு. there is a good film, there is a bad film, there is not. so மூணு இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணோம். I can say it is not a bad film, but it's not my kind of film. நான் அந்த கேட்டகரியில வச்சுப்பேன். ஒரு குட் ஃபிலிம் தான், பட் ஆனா it's not my kind of film. உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சது it's a good film, great film கேட்டகரியில வச்சுப்பேன். அப்சஷன் சொல்றேன். ஆமா அப்சஷன் சொல்றேன். இப்போ ஒரு படம் நம்ம பாக்குறோம், we feel இது வந்து பயங்கர குப்பைன்றது தெரிஞ்சிரும். obviously it moves into the குப்பை கேட்டகரி, பேட் ஃபிலிம். பட் இப்போ நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு கல்ட் பேஸ்ல இருக்க ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பா இருக்கு அப்படின்னும் போது நீங்க பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதே மாதிரி விக்டோரியன் செட்டப்ல இருந்தா எனக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் ஆனா வந்து இட் கம்ஸ் அட் நாட் மை கைண்ட் ஆஃப் ஃபிலிம். தட் டசன்ட் மீன் தட் இட்ஸ் a bad film. அது மாதிரி தான் நான் வந்து அது மாதிரி தான் பாக்குறேன் நானு. சோ அது மாதிரி தான் இவர் சொன்ன ஃபேக்டர்லயே இப்போ சக்சஸ் அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்க இந்த படத்துல இருக்கிற 4 பேர் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க இப்போ அவன் அந்த டாக்டரா இருந்து வர்றவனுக்கு அவனுக்கு எனக்கு இது மீடியோக்கர் படம் ஓகே, பட் எனக்கு இதை அவார்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் இதே ஃபீல்டுல என்னால சர்வைவ் ஆக முடியும், அடுத்தடுத்து இதை நான் கெரியரா மாத்தி எனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிப்பேன். அதே மாதிரி சச்சின் அவனுக்கு வந்து எங்க அப்பாவை விட ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் ஆகணும், இல்ல ஒரு நல்ல இதாகணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இவனுக்கு வந்து நான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மலையாளம் ஃபிலிம் பண்ணும், அதை ஃபர்ஸ்ட் பண்றவன் நானா தான் இருக்கணும், யங்கஸ்ட் மலையாளம் ஃபில்ம் மேக்கர் டு மேக் திஸ் கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீஸ்ங்கிற மாதிரியான ஒரு டேகும் எனக்கு தான் வரும். அப்ப இவனோட சக்சஸ் இதுங்கிறது வேற. இப்ப இவன் அடுத்து இவன் வந்து இவனோட ஐடியா ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கே, அதாவது இவனோட ஐடியா அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இவனோட சக்சஸ் இதுங்கிறது அங்கேயே ஷேட்டர் ஆயிருச்சு. ஏன்னா இவன் ஹோப்பே இவனோட இதே எய்மே அப்படித்தான் வச்சிருந்தான். இப்போ எங்களுக்குள்ளேயே அந்த மாதிரி சேஞ்ச் வரும், ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கருக்கு மாறும். இப்போ சுந்தர்சிக்கு வந்து ஹி டசன்ட் வாண்ட் டு மேக் அன் ஆர்ட் ஃபிலிம். எனக்கு இந்த படம் ப்ரொடியூசரை கை கடிக்க கூடாது, நான் 100 கோடி போட்டுனா 150 கோடி எனக்கு வரணும், 50 கோடி போட்டுனா 100 கோடி வந்துடும், அது எப்படி வருதுன்னு தெரியாது. இப்போ கருப்பு மாதிரி தான் ஓகே. ஆனா சம் ஃபில்ம் மேக்கர்ஸ் அவங்களுக்கு ஒரு அப்சஷன் இருக்கும். அந்த அப்சஷன் வந்து என்ன சொல்றது, இட் சேஞ்சஸ். அது வந்து இது பண்ண முடியாது, ஒரு கேட்டகரியில வைக்க முடியாது. இப்ப நீங்க கேட்ட மாதிரி இல்ல, அதுக்குதான் மேபி இந்த படத்துல அந்த ஹாரர் அப்படிங்கறத ட்ரீட் பண்ணுவோம். லைக் ஐ வாண்ட் என் படத்துல ஒரு படம் பரவொலினால என் படத்தை பார்த்து ஒரு சாவறான்னா அதே கிட்டத்தட்ட சி இட் வாஸ் லைக் தட். பட் ஆனா நீ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா படம் பார்க்க I'm starting to root for him, but he makes some blunders எடுக்கிறான். But all in a way he strives for something that is his goal. Okay, meaning எனக்காக ஒண்ணு தேவை, அது எனக்கு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்போ I doesn't care any of things around me. ஓகேவா? பட் he knows that when I make this it will be great. அது எப்படி இருக்குன்னா, இப்ப இந்த பீஸா படத்தை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து யாரான் அப்படின்னு சொல்றது மாதிரி அவன் எழுதினா அவனை எப்படி சொல்றேன்னா, அவன் அந்த பீஸா படத்தை அவன் எடுத்திருந்தானா வேற மாதிரி நல்லாவும் இருந்திருக்கான். பட் ஹி டசன்ட் வாண்ட் டு டேக் த நேம் ஆஃப் ஓகே இது அந்த படம் மாதிரியே இருக்கே. அந்த கம்பேரிசன் கூட எனக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு அப்சசிவா இருக்கிற டைரக்டர். எனக்கு வந்து நீங்க வந்து இந்த படம் நல்லா இருக்குப்பா அப்படிலாம் எனக்கு வேணாம், இதுதான் கிரேட்டஸ்ட் நீங்க சொல்லணுங்கிற மாதிரி ஸ்ட்ரைவ் பண்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அதுதான் நான் நான் உங்ககிட்ட திருப்பி கேட்டேன்னா, லைக் how odd or நீங்க லைக் நீங்க அந்த லவ் how it makes love for art how it makes youங்கிறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கன்னா இட் இல் பி லாட் மோர் ஸ்ட்ரகிள் ஃபார் தம்ங்கிறது தான் வாட் ஐ ட்ரைங் டு கெட். மேபி இந்த டைரக்டர் அப்படி இல்ல, நீங்க வந்து இவனோட சர்க்கம்ஸ்டான்சஸ் இப்படி இருக்கு. ஆனா இதே மாதிரி அப்சஸ்டா இருக்க ஒரு ஆள் வந்து அவனுக்கு வந்து ஒரு லக்னத்தில் 9 எல்லாமே சேர்ந்து வர மாதிரி அவனுக்கு அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் டாப்ல தானே இருப்பான். இப்ப வந்து யூனிக் ஃபிலிம் மேக்கர் தானே அவனை கன்சிடர் பண்ணுவான். ஏலிஸ்ட் டைரக்டர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூனிக் ஃபிலிம் மேக்கர், யூனிக்கா அவரோட இது வாய்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து டென்னிஸ் வந்து நான் அப்படி எனக்கு அப்படி தோணுது. ஸோ அவருக்கு வந்து நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலிம் அவர் எடுத்தாரா இல்லையாலாம் தெரியல, பட் அப்படி எடுக்கிறாரு பட்சத்துல வந்து இஸ் ஹேவிங் திஸ், அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த படத்துல அவன் ப்ரொட்டாகனிஸ்ட் நல்சனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல.
அப்படிதான் நான் பாக்குறேன். நெல்சனா நஸ்லினுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நஸ்லினுக்கு ஒர்க் அவுட் ஆகல இந்த படத்துல. நெல்சன் ஜெயிலர். இல்ல இன்னொரு கேட்டகரி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் அப்சஸ்டா வந்து இப்படி பண்ணா இப்படிதான் பண்ணுவான்ற ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி எனக்கு டக்குனு இப்படி பண்ணா நம்மள வந்து ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் நினைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரியே நான் பாத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி நஸ்லின் அளவுக்கு ஒருத்தங்க எந்த ஃபீல்டுலயும் வந்து அவ்வளவு அப்சஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்க மாட்டேன். ஜென்ரலி இது ஃபிலிமுக்கு ஓகே, எனக்கு அது கேரக்டருக்கு ஓகே, ப்ரோட்டகனிஸ்டா ஓகே. அதுவும் இவன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கானா, இவன் படம் மாதிரி இன்னொரு படம் ஆல்ரெடி வந்துருச்சு, இவன் படம் ரிலீஸ் ஆக போதுங்கிறதுக்காக அந்த படத்தை டெலிட் பண்ற அளவுக்கு போறதுங்கிறது தட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரீம். அது ஃபிலிமுக்கு ஓகே, பட் ரியலா அப்படி ஒண்ணு நடந்தா வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த 3 கோடி கொடுத்து முடியறதோட அது பிரச்சனை முடியாது. அது வீட்டுக்கு ஆரம்பிச்சு ஆள தூக்குறதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இந்த படத்துல இந்த படத்துல பண்ணாம இருந்தது எனக்கு ஆச்சரியம். என்ன பிலிம்ல இது, இன்னும் சினிமால என்ன வேணா பண்ணிருக்கலாமே, அதை வச்சு ஒரு ஃபைட் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம்ங்கிற மாதிரி கொண்டு வந்ததே எனக்கு பெரிய இதா இருக்கு. டக்குனு நல்சன் வந்து கருப்பா மாறிடுறாரு. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த நீங்க சொன்ன விஷயம் தான். லைக் அந்த ரொம்ப அப்சஸ்டா இருக்கிற அந்த மேட்டர் இருக்குல்ல, அது வந்து அந்த கேரக்டரோட இது எப்படின்னா, நாளைக்கு அவன் வந்து இவென்ச்சுவலி அந்த படம் போட்டு பார்க்க போறான், இவங்க எல்லாரும் போற காமிக்க போறான், அந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட்டா இருக்கலாம். இப்போ அவன் எடுத்த ஃபிலிம் வந்து சொல்றேன், இப்போ ஒரு ஃபிலிம் எடுக்கிறான், அந்த ஃபிலிம் வந்து அவன் அப்சஸ்டா எடுத்திருக்கான். பட் ஆனா வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு 10% ஆஃப் த ஃபிலிம் வந்து அவன் நினைச்ச மாதிரி வரலன்னு வச்சுப்போம். இவன் நினைச்ச மாதிரி வரல. இவென்ச்சுவலி இட் கெட்ஸ் ரிலீஸ்னும் போது இது மாதிரி இருக்க கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணோம்னா, அப்படியே கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே சி இதெல்லாம் நீ எடுத்தியாடா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஊரே வந்து பாராட்டும். ஆனா அவன் மூச்சில் அவனே எச்சு துப்பிக்கிற மாதிரி அவன் வந்து நினைச்சிட்டு இருப்பான். இது பிகாஸ் காலங்காலமா வந்து இது மாதிரி 1000 படம் அவன் பார்ப்பான். அவனுக்கு அது வந்து குறையா பட்டுட்டு இருக்கான்னா, இப்படி இருக்கு, இது வந்து கேவலமா இருக்கு. அந்த கேவலத்தை அவனே பண்ணும்போது வந்து அது வந்து ரொம்ப மனசுல ஏத்துக்காது. சோ அங்கதான் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி கேரக்டர் பிகாஸ் he doesn't want to make that mistake. அந்த இவன் அவ்வளோ அப்சஸ்டா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும்போது அந்த சின்ன மிஸ்டேக் கூட விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் வந்து இட்ஸ் மோர் ஒரு பெர்ஃபெக்ஷனிசம் கூட ஒரு பிளண்டான ஒரு விஷயம் அது. ஸோ அதுதான் இல்ல பர்ஃபெக்ஷனிசம், ரொம்ப பர்ஃபெக்ஷனிசம் தேடுறதுமே இட் இஸ் நாட் ரைட். இல்ல பர்ஃபெக்ஷனிசம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா, நீ படம் பார்த்துட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ வந்து இப்ப ரிலீஸ் ஆக போது நீ டக்குன்னு போய் வேற படம் பார்த்து அதே கிளைமேக்ஸ் அதுல இருக்குன்னா ஒய் ஆர் யூ, ஐ மீன் அது எனக்கு புரியுதே, பட் இருந்தாலும் வந்து நீ ஏன் நீ இன்செக்யூரா இருக்க, நீ உனக்கு அந்த கான்ஃபிடென்ட்ல ஸ்டில் மை இல்ல அது அவனுக்கு அப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஆனா எங்க அவனை வந்து டிசிஷன் மேக் பண்ண நான் அப்படி ஃபீல் பண்றேன்னா, எல்லாரும் வந்து அந்த முன்னாடி வந்து பெசில் ஜோசப் பாடி இருக்கும், லக்கி பாஸ்டர் நீ வந்து கடைசி படம்ன்றனால வந்து அவனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சான், கடைசி படம்னால தான் இது ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச அதனால அவன் வந்து இதுவா லைக் முன்னாடியே வந்து இவன் ரீஷூட் கேட்பானே, ரீஷூட் கேட்பான், அதுக்கு ஒத்துப்பாங்க எல்லாம் எவ்ரிதிங். லைக் 50 லட்சம் போட்டு 3க்கு நீங்க எக்ஸ்ட்ரா 6 கோடி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பேசி இட் ட்ரைஸ் டு கன்வின்ஸ். ஆமா, அதுக்கப்புறம் தான் ஹீரோ செத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ செத்துட்ட உடனே எல்லாருமே வந்து அமல் டேவிஸ் முதற்கொண்டு, அந்த பொண்ணு முதற்கொண்டு, ஹனா முதற்கொண்டு எல்லாருமே வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இவனாலதான் இவன் செத்ததுனாலதான் படம் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி உன்ன ஒரு டேரக்டரை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்ட உடனே இவன் கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபர்ஸ்ட் மான்சர் படம் பிம்பம், அதுக்கப்புறம் எங்கஸ்ட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த எல்லாமே அங்க சுக்குநூறா உடைய இருந்த போது அவ்வளவுதான். அது வந்து வேற வழி. நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நானும் யோசிச்சு பாக்குறேன். நம்ம அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போதுமே வி ஃப்ரம் அவுட் சைட் அந்த படம் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், அந்த நஸ்லிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு டைரக்டர் வந்து அவுட் சைடா ஒரு ஓகே சினி இண்டஸ்ட்ரியில் இப்படி இருந்தா இப்படி இருக்க முடியாதுங்கிறதான் நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் வாட் டைரக்டர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் இஸ் வாட் ஹீ இஸ் இன்சைட் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். அவன் அப்படி இருக்க முடியுமா முடியாதாங்கிறது இருக்க முடியாதுதான். பட் ஆனால் ஹீ இஸ் லைக் தட். அவனுக்கு அப்படி இருக்க தான் பிடிக்கும். அதுல ஹீரோயின் கூட ஒரு நான் லவ் பண்றேன், சி சாரி ஐ அம் கோயிங் டு பி, நான் இதுல தான் கான்சென்ட்ரேட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுல தான் இருக்கு. he is not he never consider, ஏனா அதுக்கு அப்புறம் பெருசா டெவலப் பண்ண மாட்டாங்க. he is not thinking as this is a sacrifice at all. எனக்கு இது வேணாம்டா, எனக்கு வேலை இருக்குடா, எனக்கு see I am striving for something elseங்கறப்போ he is அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரோட்ல இருக்கான், நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சசிவா ஒரு விஷயத்தை அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ
வாட் ஆர் ஆல் ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வேர்டுவே எனக்கு அந்த சச்சின் டேவிட் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சுங்க. தெரியல எனக்கு அதை கரெக்டா எண்டிங்குமே அவனை வச்சு முடிச்சதுமே சூப்பரா இருந்தது. ஏன்னா கடைசியில ஒரு டிஸ்கஷன்லாம் வரும். கடைசி அவனை ஏமாத்துவாங்க, இவனையும் ஏமாத்துவாங்க, அவன் இன்னொருத்தனை ஏமாத்துவான், என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்கிற மாதிரி கடைசியில வந்து சொல்லுவான்ல, லெட்ஸ் see you in your losers paradise அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பு வாங்க. இல்ல அவன் கேரக்டருமே அவன் ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க அப்பா சொல்லுவா பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படத்துல தான். ஷேக்ஸ்பியர் அது எழுதுனா தேவையில்லை. ஷேக்ஸ்பியரே எழுதலினாலும் ஷேக்ஸ்பியர் காப்பி அடிச்சிருப்பான்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. பிகாஸ் ரெputation is everything. The art you created doesn't make you a greater one. The people who associate that art to is the one that makes greater. So always have that reputation. ஒரு பயங்கரமான ஒரு ஷாட். நீங்க பண்ணிட்டே போய் கதையை திருடிட்டான், நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு போய் திருடிட்டான், என்ன போய் கோர்ட் எடுத்து கதையை திருடி பெரிய டைரக்டர் ஒருத்தர் எடுத்துட்டாரு, நீங்க என்ன பண்ணுங்க? அவ்வளவு ஏன் போறீங்க? இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து டாரண்டினோ ஆகும்னு பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஒரு சைனீஸ் பிலிமோட ரிப் ஆஃப் தான் ரிசர்வ் டாக்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. நாங்க ஒரு காமிக் புக் இவர் படிச்சாரான்னு தெரியல, நம்ம 2 பேர் படிச்சோமா இல்ல நானும் கீர்த்திவாசனும் படிச்சோமா தெரியல. லேடிஸ் நோ பிளட்னு ஒண்ணு இருக்கும். லேடிஸ் நோ பிளட்ல வர ஒரு புரோட்டகனிஸ்ட் தான் நீ வந்து கில்பில்ல வர வில்லி கேரக்டர். அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த அப்படியே அதேதான். நீ லேடிஸ் நோ பிளட் படிச்சேன்னா உனக்கு நீ ஈவன் லுக்கு, அந்த அட்டையரு, அந்த அந்த ஸ்வாட் வச்சுட்டு அவன் ஃபைட் பண்றது எல்லாமே அதேதான். கில்பில்க்கு இன்ஸ்பிரேஷனே அதுதான். நீ சும்மா நெட்ல போய் லேடிஸ் நோ பிளட்னு அடிச்சு பாரு, நீ கில்பில் வெள்ளி வந்து பாப்போம் நிப்பா. அந்த மாதிரி இல்ல நீங்க இல்ல இது இந்த டாரண்டினோ அட்டாக் பண்ணி சொல்லல, நான் சொல்றது இல்ல நான் அட்டாக் பண்ற மாதிரியே சொல்றேன். இந்த பட கான்டெக்ட்ல அடி வாங்க யாரும் வேணாம் இல்ல இருங்க, நான் சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ அமால் டேவிஸ் கேரக்டர் டாரண்டினோங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு இன்னவே நான் வந்து இருங்க ஜி நான் சொல்றத கேளுங்க ஜி. நான் எப்படி சொல்றேன்னா, he made the reputation stating that ஆமா நான் எடுக்கிறேங்கிறத லெவலுக்கான ரெப்புடேஷனை he built. இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க சொன்னா ஆமா டாரண்டினோ காப்பி அடிச்சிருப்பாரு, என்ன நல்லா இருக்கா இல்லையா, அதுதான் நீங்க பாக்குறீங்க. அவனுக்கே அறியாம வந்து அவன் வந்து டிஃபென்ஸ் மோட்ல இறங்கிடுறான். ஆமா ஆமா தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இல்ல. சோ அதான் நான் எப்படி சொல்றேன்னா, டாரண்டினோ the reputation matters-ங்கிறது அங்கேயும் வருதுன்றேன். இப்போ நீங்க திடீர்னு ஒரு புது டைரக்டர் வந்து ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு நீங்க ஒரு வெளிநாட்டு படத்தை இருக்கிறத எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி சொன்னோன்னே என்ன அடி அடிப்பாங்க. அதுவே டாரண்டினோ இல்ல ஆமா நான் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டேன், வாட் இஸ் ராங் இன் தட்ங்கிற மென்டாலிட்டி நான் வந்து டாரண்டினோ தப்பு சொல்ல. ஹவு ஆடியன்ஸ் பீப்புள் ஆர் இவங்க எப்படி வர அவங்க எப்படி பாக்குறாங்கற டிஃபரன்ஸ். how you are reputed yourself and making films in a way or creating art in a way, நீங்க உங்க ரெப்புடேஷன் எப்படி பில்ட் பண்றீங்கங்கற பொறுத்து தான் how world around you also reacts ன்னு சொல்ற வரேன் நான். டாரண்டினோ தப்பு சொல்றேன் அப்படி சொல்ல. சோ அதனால தான் that's why he struggles in the protagonist. எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னா, இவன் வந்து இவனை வந்து அரகண்ட் ஆசோல் மாதிரியும், இன்னொருத்த வந்து ஹம்பிளா இருக்க மாதிரியும். ஹம்பிளா இருந்தீங்கன்னா உங்க இந்த உலகம் வந்து என்ன ஹம்பிளா இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இவன் வந்து ஒரு பேசிக்கா வந்து போஸ்டர் போட்டு ஃபேஸ்புக்ல போடுவோம்ல, இது இந்த படத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி போஸ்ட் பண்ணு, ஒரு படம் கூட பண்ணல, பெரிய இதுவாடா நீ வெளியே வாடா. எனக்கு வேற ஒரு டைரக்டர் மைண்ட்ல வந்துறாத. அவர் வந்து ஸ்டோரி போட்டு ரிலீஸ் பண்றாரு. அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நேரா இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தா ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாரு, ஆனா ஒரு 1/2 மணி நேரத்துல டெலிட் பண்ணிடுவாரு, டக்குன்னு பாத்துடணும். அவர் ரொம்ப பேஷனேட்டா ஒரு படம் பண்ணுவாரு, நிறங்கள் 3ன்னு. ஆனா அதுக்கு நீ மத்த படமே பரவாயில்லையானாங்கிற மாதிரி. சரி இல்ல நீங்க டாரண்டினோ விஷயம் என்னன்னா, நீங்க டாரண்டினோ வந்து அதுவே ஒரு ஐடென்டிட்டி மாதிரி மாறிடுச்சு, பட் நாட் இன் அ பேட் வே. ஆக்சுவலா டாரண்டினோவோட ஒரு ஃபேமஸ் கோட்டே என்னன்னா, ஐ காப்பி எவ்ரி ஃபிலிம் ஐ வாட்ச் அப்படிங்கிறது ஒரு கோட். டாரண்டினோ அதுதான் சொல்றேன். தட்ஸ் ஹவ் ஹி இஸ் பில்ட் a reputation-ன்றான். இப்போ அபினவ் சுந்தர் நாயர் இருக்கானே, இப்போ நீங்க இந்த டைரக்டரே பேசுவோமே, அவன் என்ன சொல்றான், உன்னிமுகுந்தன் அசோசியேட் படம் பார்த்துட்டு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு டைவர்ஸா ஆயிடுச்சுங்க. எனக்கும் ரைட்டர் என் கூட எழுதின வைஃப்க்கும், பட்
கூட உள்ள ரைட்டருக்கும் டைவர்சிட்டி கான் த்ரூ டைவர்சிட்டி சீன்ஸ். பட் ஆனா கடைசியா அதை பார்த்துட்டு டக்குன்னு நைட் கலர் படம்னு சொன்னோன்னே என்னால ஏத்துக்க முடியல. ஹீ கான் பி அவன் எப்படின்னா அந்த டாரண்டினோ மாதிரியான ஐடென்டிட்டி இல்ல இந்த கான்வர்சேஷன் ஞாபகம் உங்களுக்கு. ஆனா அந்த கிஷ்கிந்தா காண்டம் நீங்க பாத்துட்டு ஒரு தடவை பேசிட்டு இருந்தோம். இது வந்து மெமெண்டோ மாதிரி இருக்குன்னு வந்து அந்த டைரக்டர் வந்து அந்த படமே பார்க்கல, மெமெண்டோ பார்க்கலன்னு சொல்லுங்க. இல்ல பாத்தீங்களா நீங்க எப்படி மாறுறீங்க? இல்ல முருகனோலன் கூட அப்படிதான் சொன்னாரு, நான் மெமெண்டோவே பார்த்தது இல்லைன்னு சொன்னாரு. கஜினி அதுல இருந்த காப்பி அப்படின்னு சொல்றாங்க, நான் சொல்லல. கஜினி மிமெண்டோ ரெண்டுமே பார்த்தா ரெண்டுமே நல்ல படம் தான். ஆனா இது ரிப் ஆஃப்லாம் கிடையாது, மிமெண்டோ அளவுக்குலாம் இல்லைங்க கஜினி. இல்லங்க நீங்களே இல்ல இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா அந்த மோடிக்கு இறங்கிட்டீங்க. அது ஆமானா ஆமாதான், அது உண்மைதான். ஆனா வந்து நான் ஆடியன்ஸ் தவிர நான் மாத்தி மாத்தி பேசுறேன், புரிய மாட்டேங்குது. கிரியேட்டர் தான் என்ன பேசணுங்கிறதா இங்க கான்டெக்ஸ்ட், புரியுதா? ஹவ் கிரியேட்டர் திங்ஸ் ஆஃப் தெம்செல்ஃப்ங்கிறதா இங்க மேட்டர். அண்ட் வாட் வி சீ இஸ் டிஃபரண்ட் வே. நம்ம தான் அந்த டாக்ஸிக்கான ஆடியன்ஸ்ன்ற நான். அது ஓகே, பேசுவோம் நாளைக்கு ஒண்ணு பேசுவோம், புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அபினவ் சுந்தரனாயருக்கு டாரண்டினோ மாதிரி ஓப்பனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க மாட்டான்றேன். எனக்கு நான் ஐ காப்பி எவ்ரி ஃபிலிம்ங்கிற கோட்டை அவன் போட்டு நான் படமே பண்ண மாட்டேன், நான் வந்து கண்டிப்பா ஒரிஜினல் ஃபிலிம் தான் பண்ணுவேங்கிற ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு டைரக்டர். டாரண்டினோவுக்கு he doesn't want that, he wants to make good films. ஓகேவா? he is a different thing and that's how the artist differs. அதனால தான் how you build a reputation matters-ன்ற நான் இந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் மெமெண்டோ பார்த்துக்கு இது பார்த்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு கஜினி படம் பிடிச்சதுனால தான் நான் டிஃபென்ஸுக்கு வரேன். If it is not good then I also go to some back. நீங்க கிஷ்கிந்தா காட்டுறதுக்கு இந்த டிஃபென்ஸ் வர மாட்டீங்க, நீங்க வர மாட்டேன். ஆமா அப்படியே இருக்கும் படம், அது அப்படியே இருக்கும். இதுல இட்ஸ் டிஃபரண்ட் திங். கஜினில வந்து 15 மினிட்ஸ்ங்கறத 10 மினிட்ஸ்னு மாத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட் சேஞ்ச். சரி, ஓகே. சோ அதுதான் எனக்கு என்னன்னா ஆட் ஆனா வந்து இப்போ எனக்கு இந்த படத்துல வந்து ஜோக்ஸ் எல்லாம் ஆக்சுவலா 2 படத்துலயுமே எனக்கு என்னோட காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். காமெடினா ஸ்ட்ரெயிட்டா ஆன் த ஃபேஸ்ல இல்லாம அங்கங்க வந்து ஒரு ஸ்பிரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப அந்த அவங்க தாத்தா வந்து கோமால இருக்காரு, டக்குன்னு எந்திரிச்சு நான் வந்து படம் பார்த்து இதாவில கோமால சொல்லுவேன். அது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி அங்கங்க அப்புறம் நிறைய மேக்கிங்கா வந்து அவனுக்குன்னு ஒரு அபினவ் சுந்தர் நாய்க்கு ஒரு ஒரிஜினல் ஸ்டைல் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 படத்துலயும் நான் அது பெருசா வேற எங்கேயும் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு மேக்கிங் பார்க்கல. நரேஷன், டூட்லிங், அங்கங்க வந்து டூடுல்ஸ் வரும், அது அந்த ஐடியா. அதுக்கப்புறம் வந்து இந்த எனக்கு 2 சிமிலாரிட்டி ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் படத்துலயும் சரி இதுலயும் சரி, கேரக்டர் செத்துட்ட உடனே இந்த உலகத்துட்டு போற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு அந்த ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் சம்திங் ஏதோ நடந்துட்ட உடனே ஒரு நிமிஷத்துக்கு வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி நரேஷன் போயிட்டே இருக்கும். அப்பா நான் பொலஸ்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து மறுபடியும் அந்த இதுல வந்து அது இதுலயே வந்து நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னா அந்த டூடுல் போகும் முகுந்தன் ஒண்ணுல பாம்பு போட்டு போய் மேல போய் இல்ல நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் அவங்க தாத்தா வந்து சொல்லுவான், கிராண்ட்பா நோ யூ ஆர் நாட் டெட் வாட் அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு அந்த கேரக்டர் எட்டி வதைக்கும், கீழே வந்து எந்திரிப்பாங்க. சோ அந்த மாதிரி இதுல மயக்கம் போட்டுருவான், போட்டுட்டு எந்திரிச்சு டாக்டர் கிட்ட ஓகே என்ன எவ்வளவு வருஷம் இருக்கு, அதுதான் அவன் கேரக்டர் அப்படிதான் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீம். ஓகே ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே இதுதான் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. எனக்கு இந்த 2 கேரக்டருமே ஒரு சைக்கோபாத் மாதிரி இருக்கு. இவனே அப்படித்தானா இந்த டைரக்டர்னு எனக்கு தெரியல. ஒரு சைக்கோபாத் வந்து இட்ஸ் நாட் அபவுட் கில்லிங் ஆர் எனிதிங் த்ரெட்டனிங் பண்றது அப்படி சொல்லல. பட் இந்த ரூல் புக் மாதிரி இவன செட் ஆஃப் ரூல் புக் செட் பண்ணிக்கிறது, இவனுக்கா வந்து அந்த மைண்ட் வாய்ஸ் ஒவ்வொரு தடவை வந்து ஒவ்வொரு கேரக்டர் பார்க்கும் போதே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இவன் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிப்பான், இவன் இப்படி 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 இப்படின்னு. அப்புறம் ஃபியூச்சர் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, சம் பீப்புள் ரப் அதர் பீப்புள் இன் a wrong way அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுங்கிற மாதிரி. அது வந்து நான் வந்து ஜோக் அந்த மாதிரி சொல்லல. Some people are like that. அவங்க ஃபால்ட் இல்ல. We cannot perceive them in a way they see the world. அப்போ நம்ம அவங்க ஒரு மாதிரி மாறுறப்போ நம்ம என்னடா இவன் மட்டும் ஒரு மாதிரி வியர்டா இருக்கான், இவன் மட்டும் இப்படி இருக்காங்கிறப்போ அதை வந்து அங்க இருக்கிறவங்களால ஏத்துக்க முடியறது இல்ல. ஸோ தட்ஸ் ஹவ் that is he is அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபெல்ட். அதுவும் எனக்கு அந்த பசில் ஜோசப் அந்த தெய்வம் படம் பார்த்துட்டு போய் 2 மணி நேரம் வீட்டு ஆளும் மிஸ்கின் படத்துல வில்லன் நடிக்கிறது நிறைய ரெஃபரன்ஸ்.
அவன் அந்த டிப்ரெஷன்லயே கார் ஓட்டிட்டு போய் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதான் அந்த கேரக்டர் அந்த நடு ரோட்ல நின்று லாரில அடிபட்டு சாவறக்கு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல டிப்ரெஷன்ல போறப்போ குறுக்கால வந்தவன் யாருன்னா நம்ம சச்சின் டேவிட்டோட அப்பாவுக்கு கதை எழுதி கொடுத்துட்டு இருந்தான். அதான் புரியல என்னது சச்சின் டேவிடுக்கு கதை எழுதி அந்த கேடி சம்திங் பீட்டர் கேரக்டர் தான் வந்து நடு ரோட்ல வந்துட்டு இருந்திருப்பான். இவன் போய் முட்டிருப்பான்ல, பீடி எடுக்க ஏதோ வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஏதோ எடுக்க வருவான். ஆமா நான் எங்க கிளைமேக்ஸ்ல வருமே அதெல்லாம் பாக்கல, நான் மூடி வச்சேன். போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்து இவன் எப்படி செத்தான்றது வரும், அதுக்கப்புறம் வந்து கேடி பீட்டர் எப்படி செத்தான்றதும் வரும். கேடி பீட்டர் தான் அந்த ஸ்கிரிப்ட் திருடிப்பான். இவன் வந்து அமால் டேவிஸ் திருப்பி இருப்பான்னு நினைச்சிருப்பான். அவன் திருடி இருக்க மாட்டான். ஓகே சோ எனவே கேடி பீட்டரோட இது எப்படி வரும்னா என் ஒரிஜினாலிட்டி இன்னொருத்த திருடிட்டு இருக்கான்ற வருத்தம் அவனுக்கு. இது கடைசி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீ இவ்வளோ எனக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு இருந்துச்சு, இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னா கடைசியில இவனே வேற ஒருத்த கதை தான் எடுத்து பட மாட்டேன். Just because அந்த கதையை நெருப்புல போட்டதுனால he thinks that he is the only one who knows that story அப்படிங்கறதுனால he thinks that he created அவன் ஒரிஜினல் ஸ்டோரி கிடையாது. corrupts the moral he has been doing now. But ஆனா நான் பார்க்கறது அவன் ஒரிஜினல் ஸ்டோரி எழுதணும்னு நினைக்கல. he want to make a original horror மட்டும் தான் நினைக்கிறேன். So he varies. இல்ல அவன் என்ன பாயிண்ட் வந்துருவானா, இப்போ இவ்வளவு பண்ணிட்ட ரைட்டர் பிளாக்லாம் வந்துருச்சு அவனுக்கு. வந்துட்டு இது பண்ணும்போது ஓகே எங்க தாத்தா இப்படி சொல்லிட்டான், அப்ப அவனை எது பண்ணிருக்கா அந்த புக் பண்ணிருக்கு. ஓகே ஐ வில் டேக் தட் புக் அண்ட் கிரியேட் மை ஓன் வெர்ஷன். இல்ல ஓன் வெர்ஷன் அவன் என்ன சொல்லுவானா, அந்த ஐடியா உண்மையை விட ஒரு பெரிய ஹாரர் கிடையாது, அந்த ஐடியா வச்சுதான் நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவான். அதெல்லாம் அந்த சூப்பரா இருந்தது. அதுக்கு ரைஸ் வாங்க போறப்ப அந்த புக்கை காசு கொடுத்து வாங்கிட்டு போறது, அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பரா மஜாவா இருக்கு. கேரக்டர்ஸுமே எல்லாமே சூப்பரா இருக்கு. அமால் டேவிஸ் எல்லாம் என்னடா வில்லனா பாத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி இல்லைங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ எனக்கு எல்லாத்தையுமே ஒரே இதுல பொறுத்து பார்க்க முடியல இந்த படத்தை. ஓகே ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் மொராலிட்டி இருக்கு. ஏன்னா இதுல வந்து ப்ரொட்டாகனிஸ்ட சுத்தி நடக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையில நடுவுல இவன் வந்து மாற்றப்பான். அவனுக்குன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கப்போ குறுக்கா போய் ப்ரொட்டாகனிஸ்ட் மாற்றுறது. சச்சின் டேவிட்க்கு ஒண்ணு நடக்குது, அது இவனை அஃபெக்ட் பண்ணுது. இவனுக்கு ஒண்ணு நடக்குது, சச்சின் டேவிட் நடக்குது, அமால் டேவிஸ்க்கு ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் சோ இட் இஸ் so much of things happening in betweenல ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்க மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு சில ஸ்டோரி எல்லாம் பார்த்தோம்னா, நான் ஏன் இது டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றேன்னா, ஸ்டோரினா ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இருக்கணும். தட்ஸ் ஹவ் ஸ்டோரி ஷுட் பி. பட் ஆனா எல்லா ஸ்டோரி எப்படின்னா ஒரு ஓகே வில்ல இருக்கானா அது ஹீரோக்காகவே தான் இருக்கும். அவனுக்கு வேலை இருக்காது. we don't mind it. That's how story should be. பட் ஆனா இது வந்து அப்படி கிடையாது. Everyone has their own motives. He is also having a motive and how it intersects in a culminating in different waysங்கறத படம். இப்போ கடைசில சச்சின் டேவிட் நினைச்சிருந்தா அவன் அதை கோயில் கொண்டு திடீர்னு மனம் தெரிஞ்சு சரி அவனாவது சக்சஸ் ஆகிட்டு போட்டோம் நான் இருந்துட்டு போறேன்னு நினைச்சிருக்கலாம். பண்ணல. அவன் அதை போய் எடுத்து கொடுத்து புக் எடுத்து அதை காட்டி அதுக்கப்புறம் ஒரு வாங்கி எல்லாருமே they are having something to do. கடைசில சோ தட்ஸ் அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப இந்த படம் இட் வாஸ் சோ டிஃபரெண்ட். எனக்கு ரொம்ப டிஃபரெண்டான மூவியா தான் இருந்துச்சு. ரொம்ப ஆட்லி ரொம்ப நான் பார்த்த மூவிஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வைஸா சரி ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சுங்க. இல்ல ஈவன் அது எனக்கு சொன்ன விஷயத்துல இப்ப கேரக்டரா வினித் ஸ்ரீனிவாசன் வந்து மோர் லைக் ஒரு கேமியோ தான். ஆனா அவனுக்கு ஒரு மோட்டிவ். அவன் வந்து அந்த அத வந்து டீடைலா டூடல் பண்ணி காட்டிட்டு இருப்பான். அவன் இத்தனை கோடி வச்சிருப்பான், இத்தனை கோடியில இருந்து இத்தனை கிராஃப் போட்டு காட்டிட்டு இருப்பான். என்ன பண்ற படம் இல்ல. இன்னொரு இது என்னன்னா லைக் இன்னவே பாக்கும்போது எவ்ரி ஒன் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, இப்போ ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்கான்ல வினீத் மாதவன் மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்சஸ்ட்ல தான் இருக்கானுங்க. சச்சின் டேவிடுக்கு வந்து ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ்ன்றதுனால அந்த அதை நோக்கி போடுறான். இவன் வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் பண்ணுன்றதுனால இவனுக்கு தான் ரெபுடேஷன் வந்து தக்க வச்சுக்கணும். அமல் டேவில்ஸ்க்கு அது மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு இவனுக்கு அந்த இண்டிவிஜுவலிட்டி ஃபேக்டர் ஹைலைட் பண்ண மாதிரி அவனுக்கு வந்து அப்சஸ்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. இதை நான் பண்ணி ஆகணும். அவனுக்கு மேபி அது கிரியேட்டிங் த ரெபுடேஷன் அந்த ஒரு ஏலிஸ்ட் டைரக்டர்ல வந்து அமல் டேவிஸ் இருக்கணும்ன்றது தான் அவனோட இண்டிவிஜுவலிட்டியை அவன் கன்சிடர் பண்ணி அந்த இண்டிவிஜுவலிட்டிக்கு வந்து நேர் வழியில வராம குறுக்கு வழி எந்த வழியில வந்தா என்னடா நாங்க நிக்கணும்டா அப்படின்ற மாதிரி அந்த மோட்டிவ் டசன்ட் மேட்டர் டு தி வேர்ல்ட் unless you succeed or not no one caresங்கற மாதிரி இருக்கும். அந்த இவ அந்த ப்ரொடியூசர் இருக்கால ஹாரிஸ் பஷீர்
ஹாரிஸ் பஷீருக்குமே அதுதான். எனக்கு வந்து டாக்ஸ் கம்மியானது தான் நான் படம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக ஆர்ட் அவனோட இது பயங்கரமா இருக்கும். டெஸ்டினி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் கண் கலங்கி அழறான், இல்ல ஜிகர் தண்டால வர பிச்சிட்டடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்ல போறான், ஏதோ பாராட்டு இல்ல அவன் செத்து அந்த செத்தது ஒரு யூஎஸ்பி ஆயிடுச்சு. என்ன ஒரு படம் பார்த்து ஒருத்தர் செத்துட்டானாங்கிறது ஒரு யூஎஸ்பி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் இது எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இது ரிமைண்ட் ஆச்சு, இந்த ஈவில் டெட் வந்து ஈவில் டெட் பார்க்கும்போது இந்த ஈவில் டெட் சவுண்ட் கேட்டே செத்துட்டாங்க அப்படின்லாம் மாதிரிலாம் கலாய்ச்சி அதுவெல்லாம் ரூமர் ஆக்சுவலி. ஆமா பண்ணி விட்டு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதுதான் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த காலத்துல ரூமர்ஸ் அப்பெல்லாம் சோசியல் மீடியா எப்பறம் ரூமர் மட்டும் பரவுதுங்கிற மாதிரி எனக்குள்ள பரவிட்டு இருக்கோம். 40,000 சொன்னாங்க, போயிடான் படம் பார்த்துட்டு வெளியே வந்து காசை வாங்கிட்டு டோரை ஓபன் பண்ற அம்பாசிடர் செத்துட்டான். இன்னொன்னு எனக்கு டீடைல்ஸா சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு டைலாக்ல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு போறது. இப்போ கிளைமேக்ஸ்ல வந்து இந்த அவன் ஃப்ரெண்டு வந்து யுத்தம் படத்துக்கு அவார்டு வாங்குறான், அவன் வந்து மீடியோக்கர்னு சொல்றான், அதெல்லாம் ஓகே. அந்த மீடியோக்கர்னு அவன் சொல்றதுக்காக அவன் ரீரைட் பண்ணியிருக்கான் ஒரு இடத்துலங்கிறது தெரியும். எங்கன்னா இவன் வந்து ஸ்கிரிப்ட இவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இவனுக்கு மெசேஜ் வரும், அப்புறம் அவன் வந்து சொல்லிட்டு போவான், இல்ல எனக்கு வேற வழி இல்ல, எனக்கு காலேஜ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, இதை விட்டா எனக்கு லைஃப்ல இதாகிற வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவான். சரி ஸ்கிரிப்ட ரீரோட் பண்ணியா, நான் சொன்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பான். இல்ல எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட முடியாதுன்னு போயிருவான். அப்படின்னா அவன் ரீரோட் பண்ணல, இருக்கிற மிஸ்டேக்கோட அப்படியே எடுத்திருக்கான். ஆனா அது வந்து நேஷனல் அவார்டு வாங்கிருச்சு, இது வாங்கிருச்சு. ரீரோட் பண்ண கொடுத்து இவன் 2 வருஷம் அதுக்கப்புறம் அந்த கேப்ல வேற அதுதான் he learned his lessons being with him. See, it's like more of a எப்படி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படத்துல இருந்து நான் ப்ரோட்டாகனிஸ்ட் ரூட் பண்றதா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்லாம் இல்லாம மேபி அயன் ரேண்ட் அப்ஜெக்டிவிசம்ங்கிற கான்செப்ட்ல இருந்தா இவனோட கோர் கேரக்டர் பிலாசபி இருந்தாலுமே, as Johnny said, the whole film or the way he treats his film lead towards absurdity தான். அது இனவே அது என்ன வேணா நடக்குங்க, எப்படி வேணா போகும் லைஃப், ரேண்டமா இருக்கும். you will fail and you will fail and you will fail, you will fail அவ்வளவுதான். you will search for the rope, then something will happen and you will fail. people won't like you. ஃபெயில்ங்கிறது அவனோட டிக்ஷனரியில தான் அது ஃபெயிலியர். நமக்கெல்லாம் வந்து அவன் படம் பண்ணிட்டான், பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கிட்டான், பெஸ்ட் டெபியூட் அவார்டு வாங்கிட்டான். ஆக்சுவலி ஒரு அதாவது மனிதனுடைய ஒரு இதுல, அதாவது சக்சஸ் ரேஷியோல அவன் சக்சஸ் தான், ஆனா அவனோட பர்சனல் இதுக்கு அது சக்சஸ் கிடையாது. அவன் அதுதான் சொல்றேன். சக்சஸ்னா ரெண்டு மோஸ்டா பீப்புள் ஆர் அலோன் சக்சஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, ஒன்னு வச்சு ஃபேம வச்சு, இன்னொன்னு மணியை வச்சு. இது ரெண்டு தான் எப்பயுமே, என்ன ஃபீல்டா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஃபேம் அண்ட் மணி. டேலண்ட்ங்கிறது as a பார்ட்டா இருந்தாலும் அதோட பை ப்ராடக்ட் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கதா செய்ய போகுது. அண்ட் தட்ஸ் ஹவ் தி சக்சஸ் வுட் பி. அண்ட் அப்படி அதுல வர ஃபேம் யூ வில் என்ஜாய் இன் வாட் எவர் வே இட் இஸ். இப்போ நஸ்ரீனுக்கும் நடந்துருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் படத்துலயே he will be over the moon தான். பட் அவனுக்கு நடக்கல, திங்ஸ் கீப் ஹேப்பனிங்கிறப்போ he didn't lose his. ஆனா வந்து அவன் உடஞ்சு போயிட்டான்னா உடஞ்சுதான் போயிட்டான். அவன் வந்து அப்படியே வந்து நான் மறுபடியும் அப்படியே அப்படின்லாம் இல்லை. பட் he wants to continue, he wants to fail. லைக் எனக்கு என்னை சுத்தி இருக்கவங்க என்னை புரிஞ்சுக்க, என்ன யாராலும் நம்ம இந்த விஷயம் நமக்கே நடந்துங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கவங்க நம்மள புரிஞ்சிக்க முடியாது. இனவே ஓகே, அப்போ எனக்கு நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்லை, யூ டோன்ட் லைக் மீ, பட் ஐ எம் கோயிங் டு கோ வேர் ஐ வாண்ட் டு கோ, ஐ வில் ட்ரை டு டூ தட். அதாவது ஒன் பீஸ் ரெஃபரன்ஸ் இப்போ போடுற மாதிரி லூஃபி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன சொல்லுவோம்னா, ஐ வாண்ட் டு பி த பைரட் கிங். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் அஸ் தட். இஃப் ஐ எம் ட்ரைங் ஃபார் தட், அது அவ்வளவுதான். நான் பைரட் கிங் ஆகணும், அதுதான் என்னோடது. அதுல ட்ரை பண்றப்ப செத்துட்டுனா இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்ட்டு போயிடுவோம். மீனிங் அந்த ஒரு அப்சஷன் தான். ஓகேவா? அண்ட் தட் வே. ஆனா உங்களுக்கு ஒன் பீஸை பத்தி தெரியாது, பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். எனவே தட்ஸ் ஹவ் ஒப்சஷன் ஷுட் பி. இல்ல அவனுக்கு என்னோட கோல் அது. நான் பைரட் கிங் ஆகணும். நான் பைரட் கிங் ஆகணுங்கிறப்ப நான் மெரின்ஸ்க்கு எதிரியா தான் இருக்க போறேன். நான் பைரட் கிங் தடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்க தான் போறானுங்க, என்னை விட ஸ்ட்ராங்கான பீப்புளும் இருக்க தான் போறாங்க. பட் ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரைவ் ஃபார் தட். இஃப் ஐ ஃபார் தட் ஜர்னி, இஃப் ஐ டை ஆன் த வே, இட்ஸ் ஓகே அப்படின்றான் அவன்.
அண்ட் தட்ஸ் ஹவ் இவன் இந்த டைரக்டர் அப்படி தான் இருக்கான். எனக்கு நான் எடுக்கிற படம் இட் ஷுட் பி பெஸ்ட். நோ அத வந்து அவன் பர்பஸா கருதுறான். அவன் தட் இஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப். தட் ஹிஸ் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது அப்படிதான் வருது. The world perceives in different way. டாக்ஸிக்கா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஃபெயிலியர் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு விஷயத்த ஸ்ட்ரைவ் பண்ற, அது வேணா அதை நீ வந்து ஒரு பை ப்ராடக்ட்டை வச்சு ஸ்ட்ரைவ் பண்றியா, இல்ல சக்சஸ் வரணும், ஃபிளேம் வரணும், ரிச்னஸ் வரணுங்கிறத வச்சுதான் இவனும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் நெஸ்லன் கேரக்டர். ஏன்னா அவன் வந்து பியூர் ஒயிட் அப்படிலாம் நான் சொல்லல. பட் ஆனா அது எல்லாமே உடஞ்சி போனாலும் he still holds on that individuality. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், நான் யாருக்காக என்னை மாத்திக்க மாட்டேங்கிற ஒரு விஷயம் தான் ஃபிலிம்ஸ் tells you that you அது வந்து ஒரு மாதிரி ட்ராஜிக் பிளிக் ஃபிலிம் தான். பட் ஆனா இனவே ஹவ் யூ நாம எப்படி அந்த இண்டிவிஜுவாலிட்டியை இன்டர்பிரேட் பண்ணிங்கிற அளவுக்கு ரொம்ப திங்க் பண்ண விட்ட டீப்பான ஃபிலிம் தான் அது பாக்குறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள் ஃபிலிம். நீங்க வந்து இதை நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு ஆப்போசிட் ஆஃப் 12th ஃபெயில். நான் ஏன் சொன்னேன்னா, நீங்க வந்து 12th ஃபெயில அவன் சூப்பரான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஃபேவரட் ஃபிலிம். அவனோட கஷ்டப்பட்டதுக்கு அவனுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது. ஹி சக்சீடிங். இதுல அவன் கஷ்டப்பட்டுதான் இருக்கான், இன்னும் கஷ்டப்பட போறான். பட் ஹி இஸ் டூயிங் தட் அண்ட் தட்ஸ் ஹவ் வெல் இட் இஸ் சிம்பிள் அஸ் தட்ங்கிறது தான் ஐ ஃபீல். எல்லாருக்கும் எல்லா மாதிரி இதுவும் ஆகாது, சக்சீட் இதுவும் ஆகாதுன்றது தான் பாயிண்ட். அதாவது இந்த ஃபிலிம் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்கேல்ல வச்சுட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறே சொல்ல முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். இதுல இதை சொல்ல வராங்க, இதுல சொல்ல முடியல, எல்லாத்தையும் சொல்றாங்க. சோ அதான் இந்த படம் பார்த்தப்ப சோ எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இன் மெனி வேஸ் யூ கேன் இன்டர்பிரட் திஸ் ஃபிலிம் அண்ட் தட்ஸ் how deep it is. மோர் லைக் எனக்கு வந்து இது கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான் இருந்தது. இது வந்து அந்த கேரக்டருடைய ஒரு வெவ்வேறு பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அவனோட இந்த எக்ஸ்ட்ரீம்ல அவன் எப்படி இருப்பான், இந்த எக்ஸ்ட்ரீம்ல அவனை வேற சிச்சுவேஷன்ல வந்து அவனை புட்டின் பண்ணும்போது அவன் எப்படி அதுல இருந்து அவன் எப்படி வெளியே வரான், அந்த டைமென்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு கேரக்டர் ஸ்டடி தான் என்ன பொறுத்த வரைக்கும். நாட் லைக் ஒரு பிளாட் ட்ரிவன் கிடையாது. அண்ட் ஆல்சோ இப்போ லைஃப் ஆஸ் இட் இஸ்ங்கிற படமா எடுக்கிறப்போ நமக்குமே அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா திஸ் ஃபிலிம் டசன்ட் மேக் ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்றதுக்கான விஷயமே எதுவும் இல்ல. பாத்துட்டு என்ன ப்ளீஸ் பண்ணுது, உங்களுக்கு என்ன ப்ளீஸ் பண்ணுது? நான் எப்படி சொல்றேன்னா ரெண்டு விதமா சொல்றேன். either it should make you cry, or either it should make you laugh, either it should make you heartbroken, or either it should make you happy. ஓகேவா? இதுல வந்து ஜன்னலமும் நடக்குது, இருக்கு இல்லங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பேரிசன் கரெக்ட். ரெக்யூம் ஆஃப் எ ட்ரீம் பாக்குறீங்க, இட்ஸ் a great film, ஆனா இட்ஸ் a tragedy. You are moved by that film because it is so sad. and நீங்க அந்த படம் பார்த்துட்டு இன்னொரு தடவை பார்க்க முடியாது அந்த படத்தை. பட் ஆனா it is a tragic film. it shows how addiction can ruin people's lifeங்கறத நீ டீடைலா காட்டியிருப்பாங்க. அது வந்து இன்னவே எமோஷன் வைஸ்ல பார்க்கணும். இட் டோனல்ல இட்ஸ் அப்படியே கிராஸ் ஸ்டார்ட் ஆகி கீழே போயிட்டே இருக்கும். மீனிங் அந்த ட்ராஜடி அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். இதுல வந்து அப்படி கிடையாது. இந்த படம் வந்து ஓகே நான் வந்து இவன் வந்து அந்த ஹோப்லெஸ் தான் நான் காட்ட போறேன்னு எடுக்கல. அந்த எனக்கு எப்படின்னா அந்த வேர்ல்ட் இஸ் சோ ரேண்டம்ங்கிறத எப்படி ரேண்டமா கிறிஸ்பா காட்ட முடியுங்கிற ட்ரை பண்ண மாதிரி. ஆக்சுவலா ஒரு ஃபன்னி டோன்ல தான் அதை எடுக்க ட்ரை பண்ணிருக்கான். ரொம்ப லாஃப்ட் அட் மெனி மூமெண்ட் இருக்கு. நான் தான் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலா நிறைய மூமெண்ட் குபீர்னு தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலா பண்ணி ஈவன் வந்து அது நிறைய மூமெண்ட் சட்டையராவும் பண்ணியிருந்தான். லைக் வந்து இந்த ப்ரொடியூசர் மட்டும் சாகல, நிறைய தியேட்டர்ல இந்த மாதிரி சாகுறாங்க, நிறைய தியேட்டர்ல ஆம்புலன்ஸ் வந்து வெளியே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னடா அந்த மாதிரி இருந்தது. இல்ல இந்த நியூஸ்கார வந்து இப்ப நம்ம வந்து அந்த மைக்க போட்டவர் இணைஞ்சிருக்காரு, பேசுங்க. இல்ல போயிட்டாரு அவரு. சரி ஓகே அப்படிங்களா? சோ அது மாதிரி பண்ணியா தான் பண்ணிருப்பான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இவன் இதெல்லாம் அந்த மோனோலாக் எனக்கு பிடிச்சிருக்குங்க. நம்ம கௌதம் மேனன் மோனோலாக் மாதிரி இல்ல, முகுந்தன் ஒன்னிலேயும் ஜாலியா இருக்கு மோனோலாக், இதுலயும் நல்லா இருக்கு பெருசா. ஏன்னா பேசி அவன் மைண்டுக்குள்ள வர்றது பேசிக்கிட்டே இருப்பான். இல்ல இந்த இது தப்பு, அலி 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 அலி, there is no god, there is no destiny, there is no. ஏன்னா என்கிட்டயே கண்ணு இருக்குடா. அது மாதிரிலாம் பண்ணல, நல்ல வேலை. சொல்லுங்க. இல்ல எனக்கு அதுதான் இந்த படத்தை வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் அ யூனிக் ஃபிலிம் ஐ வாட்ச்ட். டோட்டலாவே நான் பார்த்த படம் எல்லாத்தையுமே சேர்த்து இட் வாஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கைண்ட் ஆஃப் ரொம்ப யூனிக் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். நீஷ்லி ரொம்ப யூனிக்கா தான். தட்ஸ் லைக் எல்லாத்துக்கும் பிடிக்குமாலாம்
ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ். இல்ல எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும் தான் தோணுது. நான் ஏங்க நம்ம நிறைய படம் பாக்குறோம். we love movies இல்ல about movies. இல்ல இல்ல அது ஓகே. நான் மோஸ்ட்லி வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி சொல்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் வந்து எங்க வீட்டுல வந்து எப்பவுமே ஏதாவது நல்ல பிலிம் வந்தா போட்டு காட்டுவேன். இவன் எப்படி அவங்க தாத்தாக்கு படம் போட்டு காட்டுறான் அவங்க வீட்டுல, அது எங்க வீட்டுல நான் டெய்லியும் பண்ணுவேன். ஏதாவது ஒரு பிலிம் எங்க வீட்டுல இருக்கவங்க போட்டு காட்டுவேன். எனக்கு தெரிஞ்சு they will love this because எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ கதை எதுவா வேணா இருக்கலாம், பட் என்னை வந்து நீ உட்கார வச்சுட்டேன்னா போதும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. நீ உட்கார வைக்கணும், எவ்வளவு நேரம் வேணா படம் இருக்கலாம், என்ன கதை வேணா, என்ன உட்கார வச்சுட்டா போதும்னு சொல்லுவாரு. சோ எனக்கு இந்த படம் அது பண்ணுச்சு. இந்த படம் வந்து என்ன டக்குன்னு அங்க எங்க இவன் சொன்ன மாதிரிதான் ரொம்ப என்ன அப்படியே ஸ்கிரீனுக்குள்ள அப்படியே ஹோல்ட் பண்ணி எனக்கு பிடிக்க வச்சது. ஸோ அது எல்லாருக்குமே அது நடக்கும் தான் எனக்கு தோணுது. யூனோ மேபி இந்த படம் வந்து என்னன்னா ப்ரொமோஷனல் வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி கேரளால நல்லா போயிருக்கலாம், பட் தமிழ்ல வந்து அவ்வளவு பேர் போய் பார்த்த மாதிரியோ இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல பர்சனலா. எங்க பாக்குறாங்க பாத்தாங்களா? இல்ல அது ஓரளவுக்கு இல்ல ஓடிடில வந்தது உன்னிமுகுந்து வந்து கொஞ்சம் ஓடிடில இப்பதானே வந்திருக்கு. மேபி இனிமேட் போஸ்ட் போடுவாங்க மாலிவுட் டைம்ஸ் ஆரம்பிச்சாங்க போஸ்ட் எல்லாம் பிரைஸ் போஸ்ட் ஷிட் போஸ்ட். இல்ல நான் வந்து இதெல்லாம் நான் ஓடிடில தான் பாத்துக்கணும். போய் தியேட்டர்ல எல்லாம் 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்ததுனால ஃபைன். இல்லன்னா போய் தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா பத்தி வளர்க்கணுங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட நான் கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ் கூட்டிட்டு போனது போது 3 மணி நேரம் உட்கார்ந்ததும் போதும். அது வேறங்க, அது வேற மாதிரி. இல்ல ஜி நான் எனக்கு வந்து ப்ரீ கோவிட் அப்படி இருந்தா, இப்பெல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஓடிடிக்கு நிறைய இது அப்படிதான் இருக்கு. இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், லைக் இந்த டியூன் மாதிரி அந்த மாதிரி. நீங்க வந்து அந்த படத்துல வர நெஸ்லின் மாதிரி தான். ஓகே ஓகே. ஆடிஷன் போக மாட்டீங்களா? ஓகே ஓகே. இது ஆடிஷன், இது நோலன் படம். அதான் ரிவ்யூ வந்த அப்புறம் தான் போகலாம். சோ அப்பவே பயங்கரமா அடிச்சிட்டு தான் இருக்காங்க. இல்ல இல்ல இப்ப இருந்தாலும் டிக்கெட் கிடைக்காது ஃபர்ஸ்ட் எடுத்தனே. அவங்க எல்லாம் நோலன் படத்துக்கு போறது ஒரு மாதிரி ஒரு கல்ச்சர், ஒரு பிரிவிலேஜ், ஒரு பிரிவிலேஜ் கல்ச்சரல் ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பாப் கல்ச்சர் ஆல் ஆக்சஸ் கார்டு மாதிரி இது. என்ன நோலன் படம் வந்திருக்கு நீங்க போகல அப்படிங்கறத கேக்குறது. லாஸ்ட் மந்தே ஐமேக்ஸ்ல புக் பண்ணிட்டேன் அப்படிங்கற. என்ன ப்ரோ இதுக்கு எந்த இல்ல நாம ஒரு போஸ்ட் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதாவது ரீடிங் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வாட்சிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரிசர்விங் டு இதேனாதாங்கிற மாதிரி. இல்ல இப்ப இதுக்கு என்ன போறானுன்னு தெரியல. ஆடிசிக்கு எல்லாம் ஹோமர் ஆடிசி உட்காந்து அது போயம்டா, அது எப்படா படிப்பு எனக்கு தெரியல. அதெல்லாம் படிச்சுட்டு வருவானுங்க. நீங்க பாருங்க Facebookல எழுத போறானுங்க, எக்ஸ்ல எழுத போறானுங்க பாருங்க. ஜூலை 18க்கு அப்புறம் இருக்குது. ஓகே ஓகே. நான் எக்ஸ்க்ளூசிவா ரிவ்யூ போடலாம். எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, 19ஆம் தேதி தான் புக் பண்ணிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டே கிடைக்கல, 2 நாள் கழிச்சு தான் கிடைச்சது. பரவாயில்ல, நான் பாத்துட்டு வந்து பேசுறேன். பொறுமையா பார்த்துட்டு ஆமா நீங்க போடுங்க. ஓகே சரி, ஓகே பிரதர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து கூடிய சீக்கிரம் ஒடிசி வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்க நன்றி. லேட்டா வந்தாலும் லேட்டா தான் வருவோம். ஓகேங்களா? அத மாதிரி வச்சுக்கீங்களே. 1.5 மணி நேரம் போயிடுச்சு. ஆமா ஓகே.